காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. 2-3 போட்டோலாம் எடுத்துறேன். திரை நட்சத்திரங்களோடு டத்தோ மாளிகை எடுத்த போட்டோலாம் இருக்கு, அனுப்புறேன் தம்ப்நெயில்ல வை. டத்தோ மாளிகையோட கவர் போட்டோ யார் கூட சொல்லு? ரஜினி கூட. கரெக்ட். கபாலி கரெக்டா சொன்னேன். கபாலி படம். என்ன சார் அது கேட்குறேன், அந்த வீடியோ பார்த்துருப்பேன். என்ன சார் கஞ்சாவா கட்டுறேன் நான்? என்னையா சார் வந்து பிடிக்கிற? கஞ்சா கட்டுறேன்லாம் விட்டுறீங்க, போஸ்ட் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுக்குறது போஸ்டர்ல கழிக்கிறதுக்கு? என்ன நீங்க நாங்க ஏங்க பேசுறோம்? நாங்க ஏன் பேசுறோம்? நாங்க கொலை பண்றோமா கஞ்சா வைக்கிறோமா? நாங்க ஏங்க பேசுறோம்? இருக்கிறதே 1-2 ஐஏஎஸ் அதிகாரி நல்லவங்க இருக்கிறாங்க, நீ அவங்களையும் போட்டு இப்படி பண்றீ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போட்ட உடனே என்ன சொல்றாங்க, சார் அந்த ஸ்கேமை போட்டீங்க ஜோதி நிர்மலா சாமி பத்தி, இந்த ஸ்கேமை போடுங்கன்னு டாக்குமெண்ட் எடுத்துன்னு வரான். யோசிக்கு என்ன வேணும்? கையில் ஒரு பாரதியார் புக்கோட போயிட்டு அச்சமில்லை அப்படின்னு போய் சொன்னோம் கீழடி. ஆமா ஏன் நம்பால் உட்கார் டீயை கொடுப்பா அப்படின்னு. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் சிஏஏ சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது, அது குறித்தும் அதே போல ஜாஃபர் சாதிக் வழக்கில் மலேசிய அரசு தனது கருத்தை பதிவு செய்துள்ளது, அது குறித்தும் அதே போல பொன்முடி அவர்களின் வழக்கு குறித்தும் பேச இருக்கிறோம். வாருங்கள். சார் வணக்கம். வணக்கம் லியோ. சார், சிஏஏ 4 ஆண்டுகளுக்கு பிறகு அமல்படுத்திட்டு இருக்காங்க. இது வெளியிருந்து பார்க்கும்போது தெரியுது, பச்சையாகவே வந்து தேர்தல் நெருக்கத்தில் வந்து இது அமல்படுத்தியது ஒரு குழப்பத்தை விளைவிக்க, எதிர்கட்சிகள்லாம் ஒரு பக்கமாக போக, பிஜேபி ஒரு பக்கமாக இருந்து ஓட்டை கன்சல்டேட் பண்ணுறதுக்கு தான் அதை பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. இது எந்த அளவுக்கு உதவும், இது தாக்கத்தை ஏற்படுத்துமா தேர்தலில்? நான் என்னோடய ப்ரிலிமினரி அப்சர்வேஷனை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இவர் பேசிட்டோம், எடிட்டர் சொல்லிட்டோம். நான் என்னோடய பார்வையை சொல்லிடுறேன். இது வந்து அவசர கதியில் ஆங்கிலத்தில் நீஜர்க் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நீஜர்க் ரியாக்ஷனில் ஒரு அவசர கதியில் கொண்டு வரப்பட்ட சட்டமாக தான் சிஏஏ சட்டத்தை நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, நேற்று எலக்டோரல் பாண்டு ஜட்ஜ்மெண்ட்டு இங்கே சுப்ரீம் கோர்ட்டோட யூடியூப் சேனலில் மொத்த 1 மணி நேர ஹியரிங் முழுமையாக இருக்குது. நீங்கள் அதை தயவு செய்து பார்க்கணும். திணறாரு ஹரிஷ் சால்வே வந்து அவர் வீட்டில் இருந்து பண்ணுறாருல ஆர்கியூமெண்ட். அது இங்கேருந்து பண்ணிக்கு தான் இந்த விர்ச்சுவல் லிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து பண்ணிட்டு போட்டோம். 1 மணி நேரம் நான் ஃபுல்லாக பார்த்தேன். ஜட்ஜஸ் பாயிண்டட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஓகேவா? ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்கோம். அந்த உத்தரவில் உங்களை என்ன சொன்னோம்? உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டில் கொடுங்கன்னு சொன்னோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதையும் இணைக்கணும். அதாவது ஹரிஷ் சால்வே எடுத்து வச்ச வாதம் என்னென்னா, இந்த பக்கம் 10,000 கோடிக்கு பாண்டு வாங்கியிருக்காங்க, இந்த பக்கம் அந்த பாண்டு எந்த கட்சிக்கு போயிருக்கு, இதை ரெண்டையும் நாங்கள் இணைச்சி கொடுக்கணும் அப்படின்றது ஹரிஷ் சால்வே வாதம். அவருங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ அவன்கிட்ட என்ன இருக்குது, எவ்வளோ பாண்டு, யார் யார் கொடுத்தீங்கன்னு இருக்குல்ல, இது ரெண்டையும் டிஸ்க்ளோஸ் பண்ணுன்றாங்க. அவர் இல்லை, இது ரெண்டையும் பொருத்தணும், தப்பாயிடுச்சுன்னா சிக்கல் அப்படின்ட்டு ஹரிஷ் சால்வே சொல்கிறாரு. சொன்ன உடனே திருப்பி ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த போது நீங்கள் சீலிடப்பட்ட உரையில் எங்ககிட்ட இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம், அந்த சீலை நாங்கள் ஓப்பன் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் சொல்லி அப்லோட் பண்ண சொல்லிட்டோன்றாரு. திருப்பி வந்து அந்த பொருத்தணும்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த ஹரிஷ் சால்வே 1 மணி நேரம் நாங்கள் டீட்டெயில் எல்லா விஷயத்துக்கும் ஹரிஷ் சால்வே கேட்டது 3 வீக்ஸ் டைம். ஃபஸ்ட்டு 3 மாதம்னு கேட்டதை குறைச்சி 3 வீக்ஸ்னு ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தார். பிரசாந்த் பூஷன் எந்திரிச்சு நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன்ட்டு எந்திரிக்கும் போது தலைமை நீதிபதி சந்திரசூடு, நாங்கள் உத்தரவை டிக்டேட் பண்ணுறோம், இதை மீறி நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள், அதாவது நாங்கள் பேசி முடிச்சோன்னா நீ அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பேசு அப்படின்னாங்க. இவங்க பேசி முடித்து உத்தரவை பிறப்பித்ததும் பிரசாந்த் பூஷன் தேங்க்யூ உட்காண்டார். நினச்சதெல்லாம் சொல்லிட்டீங்க, உட்காண்டார். வெரி சீரியஸ் ஆர்டர். இந்த நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆகும்போது வந்திருக்கும் டீட்டெயில்ஸு. கடைசியாக நீதிபதிகள் சொல்கிறது, நாங்கள் கண்டெம்ப்ட் ஜூரிஸ்டிக்ஷனை இந்த மேட்டரில் இன்வோக் பண்ணலை. ஏன் இன்வோக் பண்ணலைன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டைம் வேணும்னு கேட்டு கொடுத்த பெட்டிஷனில் நாங்கள் ஆர்டர் போடுறதுனால இன்வோக் பண்ணலை. பட் we put the State Bank of India on notice. 5 மணிக்குள்ளே ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன்னைக்கு தானே 5 மணிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த விவரங்களையெல்லாம் நான் வெளியிட்டுட்டேன்னு சொல்லி சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் எஸ்பிஐ அஃபிடேவிட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இது நமக்கு இன்னும் இந்த டீட்டெயில் வெளியில் வரல, அதனால் இதோட தாக்கம் தெரியல.
வந்தால் தெரிஞ்சிடும். எதை நோக்கி இது போகுதுன்னா 4500 கோடி 5000 கோடி தானே வந்திருக்கு இதுக்கு பிஜேபி வந்திருக்கா. அதில் ஒரு 3000 கோடி அடானி கொடுத்தாலே கதை முடிஞ்சு. ஏன்னா அதானிக்காக அமலாக்கத்துறை சோதனைகள் நடத்தி இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சீபோர்ட் அண்ட் ஏர்போர்ட், துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் மொத்தமாக அடானி கண்ட்ரோலில் இருக்குது. கிருஷ்ணாம்பட்டம் போர்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் இடி ரைடுக்கு போகும், ரைடுக்கு போய் முடித்தவொடனே அவன் அடானிக்கு அதை விற்றுட்டு போவான். இதுதான் இந்தியா பூரா நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஹிடன்பர்க் விவகாரத்தில் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். உச்சநீதிமன்றம் தலையிட்டும் ஒன்றும் பண்ண முடியல. ஹிடன்பர்க்கு இந்த அடானி கம்பெனியோட ஷேர் ஏறினதே திருட்டு வேலை பண்ணிட்டு தெளிவாக பதிவாகி இருக்கிறது. அண்ட் அந்த அடானியோட சகோதரர் ஒருத்தர் இருக்கார், வெளிநாட்டில் எங்கேயோ சுற்றின்னு இருக்கார். இந்த அடானியோட ஷேர்ஸை வாங்குறது பூரா மொரிஷியஸ்லேருந்து வர லாண்டர்டு ஃபண்ட்ஸ்ன்றது வரைக்கும் தெளிவாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. இவங்க கொடுக்கல. அப்போது நாம் 4500 கோடியில் ஒரு 3000 கோடி அடானி கொடுத்துருந்தா என்ன பதில் சொல்லுவீங்க? அதை மூடணும். அதற்காகத்தான் இந்த சிஏவை அவசரமாக கொண்டு வந்தாங்க. நார்மலாக இது பாருப்பா, இந்திய மக்களின் குடியுரிமையை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம். போன வாட்டி சட்டம் கொண்டு வந்தாங்க, ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ரூல்ஸு கொண்டு வரல. ஒரு சட்டம் வந்தாலும் அந்த சட்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு ரூல்ஸோடு வந்தால் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இல்லைனா சட்டமாகவே இருக்கும். நேற்றைக்கு தான் அந்த ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி முதலில் கேரள அரசு, அடுத்தது தமிழக அரசு, 2 பேரும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோன்ட்டாங்க. நிறைய பேர் அறிவுஜீவிகள் இது மத்திய அரசு சட்டம், நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்கும்போது, ஒவ்வொரு மாநில அரசின் உள்துறை செயலாளருக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான உரிமை இருக்குதுன்னு சொல்லும்போது நாங்கள் எங்கள் ஹோம் சைட்டு கொடுக்க மாட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஸோ வாழ்த்துக்களுக்குரிய வகையில் தமிழகம் அரசும் இதை எடுத்துட்டாங்க. நான் இதை உடனடியாக நம்ம இதை கவனம் செலுத்தணும், எதிர்ப்பு தெரிவிக்கணுன்றதை மாறுபட்ட கருத்தில் உடனே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். என்ன காரணன்றதை நான் சொல்லிடுறேன். கடந்த முறை சிஏஏ போராட்டம் கொண்டு வந்தபோது டெல்லியில் ஷாகின் பாகில் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கலவரத்தில் போய் முடிஞ்சதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன் இந்த 3 வருஷமாக மோடி அரசு சிஏஏக்கான ரூல்ஸை போடல சொல்லு? தேர்தலுக்காக நிறுத்தி வச்சுருக்கலாம். அது ஒரு வேலிடேஷன். வேற ஐரோப்பிய பாராளுமன்றம், அமெரிக்காவில் கூட தீர்மானம், ஐரோப்பிய பாராளுமன்றம் தான். ஐரோப்பிய பாராளுமன்றம் 22/1/2020 அன்று சிஏஏ சட்டத்துக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்தது. டீடைல்டு ரெசல்யூஷன். உலக அளவில் ஒரு பேரா மட்டும் படிக்கிறேன். வேரஸ் சின்ஸ் இந்த ஹேவிங் ரிகார்ட் டு ரூல் 132 ஆஃப் இட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், யார் இதை பண்ணுறாங்கன்னா மோஷன் ஃபார் ரெசல்யூஷன் யூரோப்பியன் பார்லிமெண்ட். அவங்க அதில் என்ன போடுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேரா மட்டும் படிக்கிறேன், டேட்டில் 5 பேஜ் இருக்குது. வேற சின்ஸ் த பிஜேபி ஒன் த ஜெனரல் எலெக்ஷன் May 2019, Prime Minister Modi returned for a second term, Government of India has reinforced its nationalistic orientation, discriminating against, harassing and prosecuting national and religious minorities and silencing any opposition, human rights groups, human rights defenders, journalists critical of the government. 2019 மீண்டும் மெஜாரிட்டியோடு மோடி அவர்கள் பதவியேற்ற நாள் முதல் சிறுபான்மையினர், பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரையும் ஒடுக்கும் வேலையை இந்த அரசு செய்து வருகிறதுன்னு டீட்டெயிலாக என்னென்ன பண்ணுறோன்றதை போட்டிருக்காங்க. இந்தியா இதை கண்டு அஞ்சியது. விரிவாக இப்போ கற்று வந்திருக்கு. இந்தியா இதை கண்டு அஞ்சு லாபி பண்ணுவாங்கள்ல, நம்மளுங்க எம்பசி இருக்காங்க, லாபி பண்ணுறாங்க. நம்மளுங்கெல்லாம் போய் லாபி பண்ணி நாங்களும் பண்ணலை நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த லாபியின் அடிப்படையில் இது நிறுத்தப்பட்டது. திஸ் இஸ் தி ரெசல்யூஷன். அந்த அனுப்புகிறேன் உனக்கு. இதான் யூரோப்பியன் பார்லிமெண்ட்டோட ரெசல்யூஷன். இது வந்தவுடனே அப்படியே தூக்கி கோல்டு ஸ்டோரேஜில் போட்டாங்க. இப்போது இந்தியா இந்த வாக்குறுதியை கொடுத்தது, பாஸ் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்றதுனால இந்த ரெசல்யூஷன் வரல. திருப்பி இந்தியா இதை செயல்படுத்த போதுன்னு இப்போ ரூல்ஸ் வந்துருச்சு. எகெயின் சம்படி வில் புஷ். யூரோப்பியாவில் அந்த பழைய ரெசல்யூஷன் நிறுத்தி வச்சிருக்காங்க, அதை திருப்பி கொண்டு வருவோம்னு சொல்லிட்டாங்க. கொண்டு வந்தால் நேற்று நம்ம பேசினால FATF அது உள்ளிட்ட ஆக்ஷனை நோக்கி இது போகும். அண்டு விஸ்வகுரு, உலக நாடுகளுக்கே சமாதானத்தை ஏற்படுத்தும் தலைவர்னு மோடி மாறுதட்டுவது நடக்காது. கிட்டத்தட்ட இது எப்படி போகும்னா, கொடுங்கோளர்கள் போல மோடி சித்தரிக்கப்படுவார். போல்பாட், வடகொரிய அதிபர், இது போல சித்தரிக்கப்படுவார். இதை மோடியும் விரும்ப மாட்டார். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இட் இஸ் நாட் தட் ஈஸி. நீங்கள் சொல்லுங்கள். சிஏஏ நேற்று அறிமுகப்படுத்தினாங்க. சிஏஏவோட டேஞ்சரானது என்ஆர்சி. சிஏஏ வெறுமனே வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள் வந்து குடியேறுகின்ற இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், இவர்களுக்கான அந்த குடியுரிமை வழங்குறது பற்றி மட்டும் பேசுது. அந்த சிஏயில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இங்கே இருக்கிற இலங்கை தமிழரில் அவங்க சேர்க்கல. அவங்க இந்துக்கள் இல்லையா அப்படின்னு இன்னைக்கு கூட செல்வ பிறந்த கேட்குறாரு. எல்லாருமே அந்த கேள்வியை வைக்கிறோம். இன்னொரு பிரச்சனை, இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி குடியேறுவது சம்மந்தமாகவும் இந்த சிஏயில் இல்லை. மூணாவது பிரச்சனை,
வடகிழக்கு மாநிலங்களில் இது மாதிரி குடியேறுகள் அதிகப்படுத்தினா அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும். இப்போ போராட்டம் அங்கே ஆரம்பிச்சிடுச்சு. இதற்காக அவங்க சிஏ எதிர்க்கிறாங்க. இந்த என்பிஆர் என்ஆர்சி வந்து அஸ்ஸாமில் மட்டும்தான் கொண்டு வந்தாங்க போன தடவையே. அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்லாம் ஒரு இதுவே இல்லைன்னு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஜெனீவாவை அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ வெறும் சிஏஏ மட்டும்தான் கொண்டு வராங்க. ஜெனீவா ஒப்பந்தம் வந்து என்ன சொல்கிறோம், ஏன் உலக நாடுகள்லாம் எதிர்க்கிறாங்கன்னா, ஒரு நாட்டுடைய குடிமகன் இன்னொரு நாட்டில் குடியேறுறது இந்த மாதிரி இது சம்மந்தமாக ஜெனீவா ஒப்பந்தம் கிட்டத்தட்ட ஒரு 70 உலகப்போர் சமயத்தில் போடப்பட்டது. அதில் வந்து இப்போ நீங்கள் போய் இங்கிலாண்டில் குடியேறுறீங்க, அந்த நாட்டுடைய விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த குடிமகனாக மாறலாம். அந்த மாதிரி அமெரிக்கா அங்கேருந்து இங்கே வர்றவங்க இது எல்லாமே. இதற்கு ஒவ்வொரு நாட்டிலையும் குடியுரிமை சட்டம் இருக்குது. பெரும்பாலான நாடு எல்லாருமே நம்ம ஏற்றுக்கிட்டு இது பண்ணுறோம். இதுக்கு வந்து நமக்கு வந்து மொழியால் இல்லை இந்த இனம் மற்ற விஷயங்களை வச்சு இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கக்கூடாது அப்படின்றது பிரிவு 14 நம்ம கான்ஸ்டியூஷன் இதில் கொடுத்துருக்கு. இதை அந்த சிஏஏ மீறுகிறது. நீங்கள் வந்து மதத்தை வச்சு தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மதத்தை இந்த மொத்தமாக அங்கேருந்து வர்ற மக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, அதுலேயும் முஸ்லீம்னு ஒதுக்குறீங்க. அதனால் இது வந்து ஸோ இப்போது மதத்தின் அடிப்படையிலோ பிறப்பினாலோ டிஸ்கிரிமினேட் பண்ணுறத பாரபட்சம் காட்டுவதை உலக நாடுகளே ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது உலகின் 2வது மக்கள் தொகை கொண்ட நாடு பிறப்பினால் நீ இஸ்லாமியர்ன்றதுனால உனக்கு குடியுரிமை இல்லைன்னு சொல்கிறத எப்படி உலகம் வேடிக்கை பார்க்கும்? அதுதான் பிரச்சனை. சிஏல தான் பிரச்சனை. நீங்கள் அண்ணாமலைலாம் உருட்டுறாங்க, அங்கெல்லாம் இஸ்லாமியர் நல்லா தானே இருக்காங்க, அங்கேருந்து இங்கே வந்தானே வர்றேன்னு நினைக்கிறவனு நீ ஏன் இருக்கிற? எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்கள், இது கரெக்டாக இருக்குன்ட்டு எனக்கு தோணுது. இப்போ எதற்காக குடியுரிமை கொடுக்குறாங்க? நான் இப்போ வந்து பங்களாதேஷை சேர்ந்த இந்துன்னு வச்சுக்குவோம், பௌத்தர்னு வச்சுக்குவோம், எனக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க. ஏன் குடியுரிமை கொடுக்குறாங்கன்னா, நான் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவன், இன்னொன்று இந்தியாவை சேர்ந்தவன், அதனால் கொடுக்குறாங்க. அப்போ இந்தியாவை சேர்ந்தவன் குடியுரிமை கொடுக்கலான்ற கான்டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் போகும்போதே ஆர்டிகல் 14 வந்துடுது, ரைட் டு ஈக்குவாலிட்டி. அப்போ என்ன இந்திய குடிமகனை ட்ரீட் பண்ணும்போது நீங்கள் எப்படி பாரபட்சமாக ட்ரீட் பண்ணுவீங்க? இவர் இந்து, இவர் நாங்கள் 2 பேரும் பங்களாதேஷில் இருக்கோம், இவர் வந்து சிட்டிசன் ஆகிட்டுறாரு, நானும் சார் வரேன் சார், எங்கள் மூதாதையர்லாம் சவுகார்பேட்டில் தான் சார் இருந்தாங்க, எங்கள் தாத்தா இருந்தாருன்னு நான் ஆவணங்களை கொடுக்குறேன். இல்லை பாஸ் நீ முஸ்லீம் ஆகிட்ட, நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லும்போது இது ஆர்டிகல் 14 வயலேட்டிவா இல்லையா? எலக்டோரல் பாண்டு போலவே இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் உச்சநீதிமன்றம் இதை ரத்து செய்யத்தான் போகிறது என்று நான் நம்புகிறேன். சார் நானும் அப்படி தான் நம்புகிறேன். அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து 2 விஷயம் வந்து உறுத்துது. இந்த எலக்ட்ரோ பாண்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தார்களோ ஒரு வேளை வெளியே தெரிஞ்சால் அது இன்னும் பெரிய விஷயமா வெடிக்கும். அதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வந்த நோக்கம் அவர்கள் நினைத்திருந்தால் முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம். தேர்தல் சமயத்தை கொண்டு வந்தாலும் அதன் பிறகு அது நீர்த்து போகலாம். இப்போ வந்து நாளைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்து இல்லை வந்தால் இல்லை வேற ஒரு கட்சி வந்தால் அது நீர்த்து தான் போகும் நீதிமன்றத்தால். அப்படி இருக்கும்போது இது ஏன் கொண்டு வராங்கன்னா, இந்த சமயத்தில் இதை கொண்டு வந்து எதிர்கட்சிகளோட அந்த கவனத்தை வந்து திசை திருப்பணும், எல்லாம் போராடணும். அப்போ வந்து என்ன ஆகுனா இந்துக்கெல்லாம் ஒன்றா கன்சல்டேட் ஆவாங்க. அது கூடுதலாக ஒன்று சொல்லிடுறேன், போலரைசேஷன்றதை சேர்த்து எடுத்துக்கலாம். 20% தான் மைனாரிட்டிஸ், 80% ஓட்டு எங்களுக்கு போதும், 20% ஓட்டு தேவையில்லைன்றது தான் இதோட மீனிங் தான். ஸோ அதை நோக்கி தான் வந்து பிஜேபி காய் நடத்துறாங்க. இது உடனடியாக வந்து உச்சநீதிமன்றத்தில் இப்போ யாரோ மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. உடனடியாக வந்து தடை செய்யப்பட்டா பெருசாக வந்து பாஜகவில் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாது. செய்யப்படுறதுனாலும் நாளைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன்ப்பா நான். நாளைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் டெல்லியில் இருக்கிற மீடியாக்கள் நம்ம சொல்கிறோம்ல, அவங்க கட்டுப்பாடு தான் எல்லாம் இருக்குது. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த சின்ன சின்ன ஃப்ரெஞ்ச் குரூப்ஸ் இருக்குல்ல, அவங்களும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுவாங்க, அமல்படுத்தணும்னு சொல்லுவாங்க. இஸ்லாமியர்கள் சேர்ந்த சில பேர் இருப்பாங்க பாஜக ஆதரவாக, இல்லை இது அமல்படுத்தணும் நல்ல சட்டம் சொல்லுவாங்க. இங்கே நம்ம அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களே சொல்கிறாரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி சொல்லும்போது வேலூர் இப்ராஹிம்கிட்ட போய் கேள, இது மாதிரி அருமையான சட்டத்தை நீ பார்க்கவே முடியாதுன்னு. இந்த மாதிரி அதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. அவங்களாம் சொல்லுவாங்க பாஜகவுக்கும் தெரியும் இது அமல்படுத்த முடியாது, இது வந்து அடிப்படை சட்டங்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரதோட நோக்கம் தேர்தல் சமயத்தில் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும், நம்மளுக்கு எதிர்க்காக. இதுக்கு அடுத்து பெரிய பெரிய அஸ்திரங்கள் வரும். விவசாய போராட்டம்னு பெருசாக வைக்கலாம், எலக்ட்ரல் பாண்ட் வந்து பெருசாக வெடிக்கலாம். ஸோ அதெல்லாம் நீர்த்து போக செய்யணும்னு சொல்லிட்டு தான் இப்போ கொண்டு வராங்க. சிஏக்கு வருவோம். இந்த விவகாரத்தில் வந்து சிஏஏ நீங்கள் சொன்ன மாதிரி மதம், இனம், மொழி இதெல்லாம் வச்சு நீங்கள் வேறுபாடு காட்டக்கூடாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து தமிழர்கள் அப்படின்ற இனம் கொண்டு வந்து அதில் கட்டையை போடுறாங்க. அப்போ இது சிஏஏ வந்து அடிப்படையிலேயே அதனால தான் எல்லாருமே எதிர்க்கிறாங்க. அதாவது இந்துக்கள் எல்லாம் வரலாமா, ஆனால் இலங்கை சேர்ந்த இந்துக்கள் வரக்கூடாது. ஏன்னா தமிழன்ற மாதிரி இங்கேயே இருக்கிறாங்க.
நம்ம முகாம்கள் இருக்காங்க, அவங்களாம் குடியுரிமை வாங்கினா உள்ள தாராளமாக. அது ஒரு பெரிய பாலிசி டெசிஷன் முத்தலீஃப். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு பூரா. 80s வந்தவங்க. இது தெரிஞ்சு 84ல் வந்து கடைசியாக இந்திரா காந்தி கவர்மெண்டால் வந்து 83ல் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சவங்க வந்தாங்க. அப்போ கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கொஞ்சம் பேர் கொடுத்துட்டும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ராஜீவ்காந்தி கொலை வழக்கு பிறகு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. இன்னுமே வந்து இருக்கிறவங்க எல்லாமே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்காங்களா ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் இருக்காங்க. அந்த கொலைக்கு பிறகு யாருக்குமே கொடுக்க. இப்போ இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட்டு. இப்போ இதில் மோசமானது, இப்போ இவங்க சிஏ அமல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. நமக்கு எந்த பாதிப்பு இல்லை, இங்கே இருக்கிற முஸ்லீம்களும் பாதிப்பு இல்லை. ஆனால் என்பிஆர் என்ஆர்சி வந்துச்சு, அது நான் ஒத்துக்கிறேன் முத்தலி. கடுமையான நான் சிம்பிளாக சொல்கிறேன், முஸ்லீம்ஸை தூக்கி போய் முள்ளு முகாமில் அடைச்சிடுவாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அது என்ஆர்சி என்பிஆரை வி கேன் நெவர் அலோவ். அது தட் இஸ் டேஞ்சரஸ். இவங்க டேஞ்சரஸ். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை மற்ற கவர்மெண்ட்டோ கேரளாவோ இதுவோ என்பிஆர் என்ஆர்சியை நாங்கள் விடமாட்டோம், வந்தால் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. சொல்லுவாங்க, நம்புறேங்க. எப்படிங்க விடுவாங்க? வந்தால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த என்பிஆர் என்ஆர்சி சட்டத்தை இங்கே எடுத்து அந்த தகவல்களை சேகரித்து கொடுக்கறதுலாம் நம்மளுடைய கவர்மெண்ட் தான். வாத்தியாருங்க தான். வாத்தியார் சென்சஸ், இட் இஸ் ஜஸ்ட் லைக் சென்சஸ். வருவாய்த்துறை சென்சஸ் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும். இது பற்றி இது வரைக்கும் 2 பேருமே வாய் திறக்கல. பண்ண மாட்டாங்க, நம்புவான். இல்லை சிஏவே எதுக்குறாங்க, இதை எப்படி விடுவாங்க அப்படின்னு இது வரைக்கும் சொல்லல. ஆச்சா, இது ஒரு பார்ட்டு. இதில் சிஏஏ எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க. இது எல்லாம் முடித்த உடனே மொத்தமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இது கொண்டு வருவாங்க என்ஆர்சி. இது சிஏஏல ஏன் இப்போ கொண்டு வராங்க அப்படின்னா, நீங்கள் பாண்டு விஷயந்தான். இதில் மம்தா பானர்ஜி சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். சிஏயில் சாதகமான அம்சங்கள் பாதகமான அம்சங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம பரிசீலிக்கணும். அது ஒரு பார்ட்டு. ஆனால் இதை வைத்து கலவரங்களோ இல்லை இதை வைத்து உருவாக்கப்படுகிற வதந்திகள் மற்ற இதுக்கு மக்கள் இரையாயிடாதீங்க அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை வச்சு பெருசாக பிரச்சனை வட மாநிலங்களில் மற்ற இதில் வந்துச்சுன்னா இது மொத்தமாக அந்த எலக்ட்ரல் பாண்டு விஷயம் வெளியே வரும்போது அது சுத்தமாக அமுங்கி போயிடும். இதுதான் பெருசாக இருக்கும். அங்கே வந்துட்டு ஏன்பா அந்த மாதிரி அதானி கொடுத்தாரே ஓடா அப்படின்னு இந்து முஸ்லீம் தகராறு மற்ற விஷயங்கள்னு வரும். அதுக்கு தான் எல்லாருமே அந்த விஷயத்தை வந்து ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. இது வந்து நம்ம ஓவரால் சிஏ பற்றி பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் அதோட டேஞ்சரு என்பிஆர் என்ஆர்சி. ஐ டோட்டலி அக்ரி. அது வந்துச்சுன்னா நாம எல்லாருமே வீதியில் இறங்கணுன்றது தான் நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற இப்போ இவ்வளோ பேர் 3 பேர் இருக்கோம். நீ முஸ்லீம்னு வச்சுக்கேன், நீ மட்டும் உன்னோட பிறப்பு இங்கே பிறந்தன்றது ப்ரூவ் பண்ணணும். என்ன கணக்கு? 71க்கு பிறகு பிறந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய ப்ரூஃபை கொடுக்கணும். நம்ம ஊரில் ரெக்கார்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குமா? உங்கள் தாத்தாவோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வாங்க. எங்கே இருக்கா உங்கள் தாத்தா பர்த் சர்டிஃபிகேட்டு? உங்கள் அப்பா பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா? உன் பர்த் சர்டிஃபிகேட்டாவது இருக்கா? இப்படி தான் எல்லாரும் இருப்பாங்க. அவங்கள மட்டும் போய் நீ முஸ்லீம், நீ உங்கள் தாத்தா பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வந்தால் தான் நீ இந்தியன். சிறைச்சாலைன்னு ஒரு படத்தில் 4 வருஷம் தண்டனை கொடுத்துருப்பான். அந்த படம் அம்தாமானில் கொண்டு போய் காமிப்பான். அது தண்ணி பட்டு ஏதோ லைட்டாக இதாகிட்டு இருக்கும். 14 வருஷம் அவன் எழுதுவான். துரை 4 வருஷம் தான் துரை கொடுத்தாங்க படம் அப்படின்வான். 14 வருஷம் மாறிடும். நம்ம ஊரில் ரெக்கார்டு. இது அஸ்ஸாம்ல இது உதாரணம் தானே. அஸ்ஸாமில் ட்ரை பண்ணி அவர் துணை முடியாம ஜனாதிபதி ஒரு யாரோ ஒருத்தர் நீ இல்லவே இல்லைன்றாங்களா, ஒரு இஸ்லாமியர். ஆமாம், நீ வந்து இங்கே குடியுரிமை உனக்கு கிடையாது. ராணுவ அதிகாரி அது ஒன்று 2 நடந்தது. 2 பேருக்கு பண்ணி இது செட் ஆகாதுன்றதான் தூக்கி அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா லேபோரியஸ் எக்ஸசைஸ். எப்படி எந்த லெவலுக்கு 5 லட்சம் பேர் லட்சக்கணக்கில் வருவாங்க. எந்த லட்சத்தில் வருதுன்னா, ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் கிளர்க் இருப்பார், பிடிஓ ஆஃபீஸில் ஒரு கிளர்க் இருப்பார். அந்த கிளர்க்கு முடிவு பண்ணுவார் நீ சிட்டிசனா இல்லையான்னு. அப்படி தான் போச்சு. அப்புறம் அந்த கிளர்க்கை கூல் பண்ணுறது இவங்க எல்லாம் சேர்ந்து, அந்த பெங்காலில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து துட்டை கொடுக்குறது அவனுக்கு. இப்படி தான் போச்சு. அது என்னன்னா, நீ 4 சிட்டிசன் இல்லைப்பா இந்த இதில் இல்லைன்னா என்னவா? இன்னொன்று, இப்போ நான் இங்கே ஒரு 4 வீடு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு இஸ்லாமியர் 4 சிட்டிசன் கிடையாதுன்னா இங்கே இருக்கிற யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அந்த 4 வீடு ஆட்டை போடலாம்ல. இது மாதிரி எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது தெரியுமா? இன்னொன்று இங்கே பரவாயில்ல தம்பி, எளிதாக சொல்லிடுறோம். அஸ்ஸாமில் நதியை தாண்டி இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் இருக்குது. அவங்க போட்டில் தான் வரணும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு. அங்கேருந்து வருவாங்களாம்ப்பா அந்த சின்ன போட்டில் வாடகை எடுத்துகிட்டு இங்கே வந்து டாக்குமெண்ட்லாம் கொடுப்பாங்களாம். கொடுத்துட்டு இது சரியில்லை, இன்னொரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க, திருப்பி போகணுமா. எங்கெங்கே இருக்குது டெர்ரைன். அஸ்ஸாம் பார்டர் ஸ்டேட்டில் அது ஹில்லி டெர்ரைன். அது ரொம்ப வசப்பட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் மெயின் காரணம் ரஞ்சன் கோகோய். இந்த ஆள் அஸ்ஸாம். இவருக்கு மனசில் இந்த பங்களாதேஷ்காரனுக்கு பூரா அங்கே வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணம். இதை மனசில் வச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் இவர் தலைமை நீதிபதி ஆகணும்னு ஆர்டர் போட்டார்ப்பா ரஞ்சன் கோகோய்.
இதை மட்டும் தான் இந்தியாவில் அமலாச்சு. இதை கொண்டு வா, அதை கொண்டு வா. இல்லை இது முடியாது, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி. அண்டு அதை எல்லாத்தையும் பண்ணி முடித்து கிடைச்ச ரிஜிஸ்டர் இந்த டேட்டா பண்ணி தூக்கி ஓரமாக போட்டாங்க. ஏன்னா இவர்கள் குடிமக்கள் அல்லன்ட்டு அந்த என்ன அந்த 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 ரிஜிஸ்டரில் வந்ததில் முக்கால்வாசி பேர் இண்டூஸ். ஐயோ ஓட்டு போச்சு, தூக்கி போடாத ஓரமானு போட்டாங்க. அதனால் எனக்கு இன்றைக்கி இந்த எதிர்ப்பு இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒத்துக்கிறேன். சொன்ன திட்டுவாங்க, என்ன நீ சிஏ ஆபத்து இல்லைன்னு சொல்கிற அப்படின்ட்டு நம்மளை திட்டுவாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் இன்றைக்கி இப்போதைக்கு தமிழகத்தில் ப்ரையாரிட்டி சிஏ இல்லை. எதிர்ப்பை தெரிவிப்போம், நம்ம எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது ஓகே. பட் அதை பிடிச்சிக்கிட்டு அது பின்னாடியே போகணுன்றது இல்லை. இன்றைக்கி நாம் பேச வேண்டியது ட்ரக்கு தான். இதில் இன்னொன்று வர்றேன், தமிழகத்தில் சிஏஏ இந்த அமல்படுத்தினுடைய விளைவு தமிழகத்தில் என்ன ஆகும் அப்படின்றது ஒன்று. ஃபஸ்ட்டு எதிர்த்தது பார்த்தா விஜய். முதல் எதிர்ப்பை பதிவு செய்தது விஜய். இன்றைக்கி விஜய் மேலே பாய்ந்து போராடுறாங்க. அவருக்கு என்ன தெரியும், படித்து பார்த்தாரா அப்படி இப்படின்னு. யார், பிஜேபியா? பிஜேபி சும்மாவே ஒரு முழு பேர் ஜோசப் விஜய் அப்படி தான் பிராண்டுவாங்க. அப்புறம் இதுவரை சொல்லிட்டாரா? அதுக்கப்புறம் செல்வ பெருந்தை, காங்கிரஸ், சிபிஎம் கடைசியாக யோசிச்சுட்டு இப்போ முதல்வரும் அறிவிச்சிட்டாரு இது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஏஏ எதிர்ப்பு அப்படின்னு கொண்டு வர்றது வந்து காங்கிரஸ் வந்தால் சிஏஏ வராது அப்படின்னு தமிழக மக்கள், தமிழக இஸ்லாமியர்கள் பார்ப்பாங்களா இல்லையா? அப்போ இந்த எண்ணம் இருக்கும் பொழுது இந்த வாக்குகள் கொஞ்சம் கூட செதறாமல் டிஎம்கேக்கு கொண்டு வரதுக்கான வேலையை எல்லாம் பண்ணுவாங்க. இது ஒரு வகையில் பாஜக திமுகவுக்கு உதவி பண்ணுது. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்கள். திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் இலங்கை சேர்ந்த மக்களுக்கு நீங்கள் குடியுரிமை வழங்க வேண்டும், சிஏஏல திருத்தம் கொண்டு வரணும்னு போட்டிருக்காங்க. சிஏஏல திருத்தம் கொண்டு வரணுன்ட்டு நீங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறீங்கனாலே சிஏ ஏற்றுக்கிறீங்கன்னு தானே பஸ் அர்த்தம்? ஆமாம், அதுதான் எடப்பாடி சொல்லியிருக்காரு. ரெட்டை வேஷம் போடுறீங்க. இது நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நான் இப்போது வாக்களித்தது யார், ஆதரிச்சு வாக்களித்தது யாருன்னு பார்த்தா 2 பேரும் மாறி மாறி வாக்களிச்சிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலெல்லாம் போக முடியாது. இவங்க பார்லிமெண்ட்டில் எடுக்கிற நிலைப்பாடெல்லாம் நமக்கு தெரியாதா? 2 கட்சியும் வசதிக்கு ஏற்ப வாக்களிச்சிருக்காங்க, நம்ம அதை விட்டுருவோம். இன்றைக்கி என்ன ஸ்டாண்டு, எதுக்குறோன்றாங்க திமுக, அதிமுக எதுக்குறோன்றாங்க, ஃபைன், சந்தோஷம். ஆனால் 21 தேர்தல் அறிக்கையில் சிஏஏ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து இலங்கையை சேர்ந்தவர்கள் இங்கே குடியிருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாலே யூ அக்ரி வித் திஸ் தானே அர்த்தம். ஆமாம், நீ ஒரேடியாக நிராகரிக்கினத இலங்கையில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அகதிகளுக்கு குடியுரிமை தர வேண்டியது தனி இஷ்யூ. சிஏவை நாங்கள் முழுதாக எதிர்க்கிறோன்றது தனி இஷ்யூ. ரெண்டையும் ஒன்றா சேர்க்கவே கூடாதுன்றேன். நான் சிஏவை எதிர்க்கிறேன், ஆனால் அதில் திருத்தம் பண்ணி இலங்கை மக்களுக்கு நீங்கள் குடியுரிமை கொடுத்தீங்கன்னா ஏற்றுக்கிறேன்னா என்ன லாஜிக் பஸ் இது? சிஏவை எதிர்க்கிறேன், ஒருவேளை கொண்டு வந்தீங்கன்னா அவங்களே சேர்த்து. இது என்ன எதிர்ப்பு? என்ன எதிர்ப்பு இது? தான் ரெட்டை நிலைப்பாடு. இன்னொன்று, இந்த சிஏஏ சட்டம் கொண்டு வந்தது திமுகவுக்கு வசதியாக இருக்குது. அப்பாடி ஜாபர்மேட்ல தப்பிச்சோம்பா, சிஏ விடாத புடி சிஏ எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரமாக அமைதியாக இருந்த டிஎம்கே 2 பிரச்சாரம். சிஏ ஆதரிச்சு ஓட்டு போட்டது ஏடிஎம்கே. அந்த எம்பிக்கு லிஸ்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்களா? பார்த்தேன். 2 சிஏக்கு துணையா நிற்கிறது நாங்க, அதாவது எதிர்ப்புல உறுதியா நிற்கிறாங்க. இஸ்லாமிய என்னன்னா காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆதரிச்சிங்கன்னா வராது. எப்படி ஒரே கல்ல 2 மாங்காய். இது கடுமையாக அதிமுக கூட்டணியை பாதிக்கும். அப்போ அதிமுக இதில் விஷயத்தில் நாங்களும் கடுமையாக எதிர்க்கிறோம். நாங்களும் இவர்களை இது பண்ணுறதுக்கு தான் நாங்கள் நிற்கிறோம். 2வது சிஏஏ வந்து இவங்க வந்து என்னென்ன இரட்டை நிலைப்பாடு வச்சுருந்தாங்க டிஎம்கே அப்படின்றது உட்பட எல்லா விஷயத்தையும் கடுமையாக பிரச்சாரமாக கொண்டு போகிறோம். இப்போ இந்த சிஏஏவை அதிமுக ஆதரித்து பாராளுமன்றத்தில் வாக்களித்தது அப்படின்ற திமுகவோட பிரச்சாரம் எடுபடும்னு நினைக்கிறீங்களா? எடுபடும் இல்லையா? கடுமையான கோவம் இருக்குங்க. நீங்கள் சிஏனா இப்போ நீங்கள் போய் சிஏல தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லைனா கூட உங்கள் மேலே கோவப்படுவாங்க. அதான்ப்பா நான் இப்போ நான் பேசுகிறேன் வச்சுங்க, முஸ்லீம் விரோதின்றுவாங்க. உண்மைதானே அது என்ன இது அப்படின்வாங்க. ஆனால் அதை நம்ம கொஞ்சம் கூர்ந்து படித்தோன்னா அதில் என்னென்ன விளைவுகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது. முத்தலீஃப் இவங்க கோச்சிக்கிறாங்க, அவங்க கோச்சிக்கிறாங்கன்றதுக்கெலாம் நம்ம கருத்து சொல்ல முடியாது. நமக்கு தெரியும் இன்றைக்கி எது ப்ரையாரிட்டின்றது நமக்கு தெரியும். சிஏவை நம்ம ஆதரிக்கல, ரைட்டா? என்ன சொல்கிறோம், நாளைக்கு பண்ண முடியாது. இப்போ இந்த யூரோப்பியன் ரெசல்யூஷன் எடுத்து சொன்னேன், கொண்டு வந்துடுவாங்களே. அவங்களோட நோக்கம் பாயங்க ஓட்டு வேணாம், கிறிஸ்டின்ஸ் ஓட்டு வேணாம், தேவையே இல்லை. நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஓட்டு போட போகிறது இல்லை. அந்த முஸ்லீம் தலைவர்கள்ட்டெல்லாம் பேசும்போது அது வேண்டாம் பாஸ், அந்த ஏரியா முஸ்லீம்ஸ் ஓட்டு போட மாட்டாங்கன்னு. என்ன சார் எப்படிங்க, நான் பிஜேபி, எனக்கு எப்படிங்க ஓட்டு போடுவாங்கன்னு தெளிவாக இருக்காங்க அவங்க. ஸோ அந்த 20% இருந்தால் ஒருத்தன் கூட எனக்கு ஓட்டு போட போகிறது இல்லை. நான் எதுக்கு போட்டு அதை மல்லு கட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்றதுல பிஜேபி தெளிவாக இருக்காங்க. அவ்வளோ பெரிய உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் 20% கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் முஸ்லீம்ஸ். ஒரு கேண்டிடேட் கூட போடல அசம்பிளிக்கே.
பாராளுமன்றத்துலேயும் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் போட போகிறது இல்லை. சொல்லிவிட்டு அவங்களுக்கு எது வசதியாக இருக்குன்னா சமாஜ்வாடியில் முஸ்லீம்ஸ்க்கு சீட்டு கொடுக்குறாங்க, காங்கிரஸில் முஸ்லீமுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. பார்த்தியா, அவங்க பாய்ங்க இந்த ஸ்டேட்டையே நாசம் பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்கள் அவங்கள வந்து ஓரம் கட்டணும் ஒடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், இவங்க பார் ஆதரவு தர்றாங்க. இதான் அவங்க கேம்பெயின். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 20% இது 80% இருக்குது, இந்த 80%ல் பாதி வந்தால் கூட நான் ஜெயிச்சிருவேன், எதுக்கு அந்த 20% பிடிச்சி நான் தொங்கிட்டு இருக்கணுன்றது அவங்களோட நிலைப்பாடு. அதுக்கு தான் கொண்டு வராங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி ப்ரையாரிட்டி திமுக இதை வசதியாக பயன்படுத்திக்கிட்டு என்னமோ நாளைக்குலேருந்து இங்கே இந்தியா சிஏ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், வெல் அண்ட் குட், வி வெல்கம் இட், அவ்வளோதான். இன்றைக்கி இஷ்யூக்கு நம்ம விவாதிக்க வேண்டியது ட்ரக்கு தான்றேன். அதை டிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு டைவெர்ட் பண்ணுறதுக்கு திமுக 2 பேருக்குமே அவங்களுக்கு எலக்ட்ரல் பாண்டு, இவங்களுக்கு Exactly. ஜாஃபர் சாதிக் 2 பேருக்குமே நல்லா பொறுமையாக உட்காந்து ஒரு நாள் கம்பேர் பண்ணோன்னா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் பெரிய வித்தியாசம். வேறுபாடே இல்லை முத்தலீஃப். அவங்க அங்கே மீடியாவை வாயடைக்கிறாங்க, இவங்க இங்கே மீடியாவை இல்லை வாயடைக்கிறாங்க. அது நேச்சுரலாகவே பிஜேபியும் டிஎம்கேயும் கூட்டணி வச்ச பொருந்தும் சார். அருமையாக இருக்கு, நல்லா யோசிச்சு பாரு. இன்னொன்று சொல்கிறேன், டிஎம்கே பிஜேபி ஏதோ ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எப்படின்னா பெரிய குற்றச்சாட்டு முத்தலீஃப் நீ ஆமா. சொல்றது. ஆமாம், ஏன்னா சிஏஏ இந்த மாதிரி விஷயம் எலக்ட்ரல் பாண்டு இங்கே ஜாஃபர் சாதிக்னு வச்சிங்களேன், இந்த விவகாரத்தை நீங்கள் பெருசாக கொண்டு போகிறதுக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்கள் ஏடிஎம்கே காலி பண்ணுற வேலை ரெட்டை இலை மற்ற விஷயங்கள் பண்ண ஃபேர் ஆரம்பிச்சீங்கன்னா இனஃப் யார் ஜெயிக்க போகிறா? ஃபேர் இனஃப். டிஎம்கே தான் ஜெயிக்கும். அப்போ டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு பிஜேபி இவ்வளோ உதவி பண்ணுதுன்னா அவங்க உடன்பாடுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இல்லை நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ ட்ரக் மேட்ரு இருக்குது, ட்ரக் மேட்ரில் இந்த இந்த அளவுக்கு அடிக்கிறாங்கல்ல, அது அதிமுக சாதகமாக இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல, எங்கே அடிக்கிறாங்க? அடிக்க ஆரம்பிக்கலையப்பா. இல்லை அப்படியே ஸ்லோவாக ஆகுது. தேர்தல் வரைக்கும் விசாரணை, அங்கே இது இங்கே கூட்டு போயிட்டு வருது, அங்கே கூட்டு போய் என்ன பண்ணுவீங்க? இந்த விஷயத்துல நான் நம்புறேன் முத்தலீஃப். நான் வந்து இது இந்த ட்ரக் மேட்ரு மோடி அமித்ஷா விட பெரியதுன்ட்டு நான் பார்க்குறேன். ஆமாம், அந்த FATF வரைக்கும் இறங்கிடுச்சு, உள்ளக மலேசியா இது இறங்கிடுச்சு. இவங்க 2 பேரும் மோடி அமித்ஷாவும் இல்லைப்பா நம்ம திமுக காப்பாற்றலாம் நினைச்சா கூட இட் இஸ் நாட் சர்வதேச பிரச்சனையாக மாறிவிட்டது. இன்னைக்கு இன்னும் விரிவாக பல்வேறு விஷயங்களை பேச போகிறோம். போய் இது வந்து இந்திய இலங்கை உறவுகள் வரை பாதிக்கக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு சென்று இருக்காது. வேற யாரும் எந்த மீடியாவும் ஃபோக்கஸ் பண்ண தான் நான் நினைக்கல. இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸில் ட்ரக் அண்ட் வெப்பன் பிடிக்கிறாங்க. அந்த கடத்தலை பண்ணுறவன் திருச்சி ஸ்பெஷல் கேம்பில் இருக்கான்றப்போ இதை மூடிடுவியா நீ? மர்டர் பண்ணுறாங்க. அங்கே எஃப்ஐஆர் இலங்கையில் கிளிநொச்சின்னு நினைக்கிறேன் எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆரில் திருச்சி முகாமில் இருக்கும் அந்த பேர் பூக்குட்டி அலேஸ் கண்ணன் நினைக்கிறேன். இவன் தான் A1ன்னு அங்கே எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்போது இலங்கையில் இன்னொரு நாட்டில் கொலை பண்ணுறதுக்கு நீங்கள் அவனை தங்க வச்சு சோறு போட்டு அவனுக்கு இடம் கொடுத்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து இலங்கையில் மர்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் தூண்டுறீங்களா? இப்படி தானே பார்க்க முடியும். இதை எப்படி மோடி அமித்ஷாவோ சரிப்பா உடுப்பா பாவம் நம்ம தோஸ்து அப்படின்னு சொன்னால் மூடிட முடியுமா? ஆஸ்திரேலியா சும்மா இருக்குமா? நியூசிலாந்து சும்மா இருக்குமா? அமெரிக்கா சும்மா இருக்குமா? அஃபிஷியலாக ஆன் ரெக்கார்ட் வி நோ தட் 3,300 kilos ஆஃப் pseudoephedrine வாஸ் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியா டு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து. அவங்க அங்கே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவனை பிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இங்கேருந்து ரா மெட்டீரியலாக போய் அங்கே ஒருத்தன் தயார் பண்ணுற ஃபேக்ட்ரி வச்சுருப்பான். அந்த பிரேக்கிங் பேட்லோட பிரான்ச் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் அங்கே இது வச்சுருப்பான். அப்போ அங்கே வந்து அவங்க அங்கே புலனாய்வு நடத்திட்டு இருக்கும்போது நீங்கள் இங்கே நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், ஏன்னா வர்றதே இங்கேருந்து தானே, எப்படி மூட முடியும்? 2 வருஷம் என்ன பண்ணியிருந்தான்னு கேட்பாங்க. நம்ம NCBயை கேட்பாங்க 2 வருஷமா என்ன பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த போதை கடத்தல் இருக்குல்ல சார், ஆக்சுவலாக நீங்கள் திமுக செய்யும் ஒவ்வொரு தப்பையும் வந்து பண்ணும்போது வந்து மத்திய அரசு வந்து அது பார்க்காது. பண்ணுங்க நாங்கள் வந்து பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிடிப்பாங்க. இந்த போதை கடத்தல் விவகாரத்தையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். இங்கே ஐபி இருக்காங்க, இங்கே ரா கூட இங்கே இருக்காங்க சொல்கிறீங்க, மற்ற நிறைய ஏஜென்சி இருக்காங்க. இங்கே இருக்கிற காவல்துறையினருக்கு வந்து தெரிஞ்சு தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படியாவது ஒரு சென்ட்ரல் ஏஜென்சிக்கு இந்த நியூஸ் எப்பயோ போயிருக்கும். இந்த தேர்தல் வரும் வரை காத்திருக்கலாம், அப்புறம் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் இதை பிடிச்சிருக்கிறதா நான் பர்சனலாக நினைக்கிறேன். நான் அப்படி பார்க்கல முத்தலீஃப்லையோ. இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து இப்படி நடக்காது. நான் தான் டெல்லியில் சில உயரதிகாரிகள்கிட்ட பேசும்போது, சார் எவ்வளோ நாளாக ஒன்று ட்ராப் பண்ணுறீங்க, 3 மாதமாவா 6 மாதமானு கேட்கும்போது அப்படி கிடையாது. நம்ம சொன்னேன்னு நினைக்கிறேன், மகிழ்ச்சியில் இருக்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பார் சங்கர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டியூட்டி இருக்குது. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு பார்டரில் எல்லாம் தாண்டி வரவனை பற்றி கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. நாங்கள் இப்போ டெல்லி போலீஸில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு தலைநகரில் தீவிரவாத தாக்குதல் ஏதாவது இருக்கா, வெளிநாட்டு தூதர்கள் இவங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்களான்னு பார்க்க வேண்டியது எங்களோட வேலை. ஐபி இருக்குது. ஐபி ஓவராலாக பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங், டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணோம். இது போல் NTR1 ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, RAW இருக்குது, NCB இருக்குது. இது போல் நமக்கு தெரியாமல் 20 ஆர்கனைசேஷன் இருக்குப்பா. நான் என்ன சொன்னேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை. இப்போ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட வேலை பார்டர்லேருந்து நம்ம கள்ளத்தனமாக யாரும் உள்ளே வரக்கூடாதுன்றதான் அவங்க வேலை. பட் அங்கே அவங்க அதை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான்லேருந்து வெப்பன் ஸ்மக்கிள் பண்ணுறான் ஒருத்தன்ற தகவல் வரும்.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதை ஐபிக்கோ டெல்லி போலீஸ்க்கோ சொல்லுவாங்க. காலிஸ்தான் செல்லு மாடியூல் ஒன்று இருக்குன்றது கொல்கட்டா போலீஸ்க்கு தெரிய வரும், ஆர் கொல்கட்டா இன்டெலிஜென்ஸ்க்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க இமீடியட்டாக இதை ஷேர் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் 9/11 பிறகு தான் அமெரிக்காவில் இந்த இன்டெலிஜென்ஸ் கிரிட்னு தகவல் சேகரிக்கிற மெத்தடை 9/11 பிறகு அமெரிக்காவில் தொடங்குறாங்க. இப்போ எல்லா நாடுகளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு, நாமளும் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு தான் தெரியும், அந்த ஐபிக்கு இது தெரியாதுன்னுலாம் சொல்ல முடியாது. வி ஆல் ஷேர் இன்ஃபர்மேஷன். அப்படி இருக்கும்போது கண்டினியூஸாக இந்த மானிட்டரிங் இருக்குன்னு, அது FATF அதுக்கு தானே வந்தது. கண்டினியூஸ் மானிட்டரிங். இது உடனே ஆரம்பிக்கிற ப்ராசஸ் கிடையாது, கண்டினியூஸ் மானிட்டரிங். எல்லா ஏஜென்சி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ டெல்லியில் ஒருத்தன் ஆயுதம் வந்து மாத்திரான் அப்படின்னு சொன்னா கன்சர்ன்ட் ஏஜென்சிக்கு அதை அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஓகேவா? ஸோ 6 மாசமா இவனை பிடிக்கிறதுக்குன்றதெல்லாம் இல்லை. சில இது ரொட்டீன் ஒர்க்குன்ற. இப்போ தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? எந்த ஏஜென்சிக்கும் சென்ட்ரல் ஏஜென்சிக்கு தெரியாது, மாட்டலன்னு எடுத்துக்கலாம். வரது தெரியும் யார் கிங் பென் மற்ற விஷயங்கள் மாட்டல இருக்கு தானே, இது நடக்குது, டைம் வரும் பிடிச்சிக்கலாம். எப்படி தெரியும்? நான் புரிஞ்சுக்கிறேன், சம்திங் கோயிங் ஆன். அவன் ஏதோ பண்ணுறான், வர்றான், டெல்லிக்கு போகிறான். அதாவது எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருந்து இதை பேக் பண்ணுறாங்கன்றது தெரியாமல் இருந்திருக்கலாம். இல்லை இப்படி வரல, அது வருது. இந்தியாவில் வந்து சூடோபிட்டின் வருது, எங்கள் நாட்டுக்கெல்லாம் வருது. ஆனால் எங்கேருந்து வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரியல. உங்கள் நாட்டிலேருந்து வருதுங்க, அதை கண்டுபிடிங்கன்னு 4 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லும்போது ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் சொல்லிட்டான். இது டெல்லியில இருந்து வருதுன்றதை டிஏ சொல்கிறான். அவன் கூகுள் மேப்பை கொடுத்துருப்பான், இந்த இடத்துல இந்த இதுன்னு. டிஏ சொன்னா பிறகு தான் 4 மாசமா இது பண்ணிட்டு இருக்காங்க. டிஏ சொன்னா பிறகு என்சிபி டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் தகவல் என்சிபிக்கு வருது. என்சிபி அரெஸ்ட் பண்றதுக்கு டெல்லி போலீஸோட உதவியை நாடி டெல்லி போலீஸ் ஜஸ்ட் அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொடெக்ஷன், தே ப்ரொவைடட் ப்ரொடெக்ஷன். அப்படி இருக்கும்போது இது அவங்களெல்லாம் மீறின விஷயம். சர்வதேச நாடுகள் இந்த FATF நேற்று சொன்னார், அந்த FATF உருவாகினதே எல்லா நாடுகளும் கோஆப்ரேட் பண்ணணுன்றதுக்காக தானே. மெயினாக மணி லாண்ட்ரி ப்ளஸ் இது டெரரிஸ்ட் ஃபண்டு ரெண்டு. ஏன் FATFல கிரே அண்ட் பிளாக்குக்கு பாகிஸ்தானை கொண்டு போனாங்க? நாங்கள் இங்கே எல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு நாட்டை பாதுகாப்பை உத்தரவாதம் உறுதிப்படுத்தணுன்ட்டு நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். நீ உன் நாட்டில் தீவிரவாதியை வளர்த்து விட்டுக்கிட்டு அவனுக்கு துட்டு செலவு பண்ணிட்டு இருக்கு. இந்த உன் நாட்டுக்கே பொருளாதார தடை காலியா பாகிஸ்தானு 4 வருஷம் வச்சுருந்தாங்க. கிரேல கொண்டு போயிட்டாங்க. கிரேல கொண்டு போனேன்னா யூல் பிகம் பிளாக் லிஸ்ட். 4 வருஷம் பிளாக் லிஸ்ட். யூல் பிகம் இன்எலிஜிபிள் ஃபார் லோன்ஸ். நொடிச்சிடும் நாடு. இதுக்கு தான் இந்த கோஆப்ரேஷன். இப்போ எப்படி மூட முடியும் சொல்லு? இன்னொன்று, இந்த அடுத்தவர் சொல்லுவார், மலேசிய காவல்துறை ஜாஃபர் சாதிக் மீது விசாரணை தொடங்கியிருக்கிறது. இந்தியாவுக்கு வந்து இல்லை, அங்கேருந்தே தொடங்கியிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, நம்ம நியூஸ் பிரேக் பண்ணதை வச்சு நம்ம இன்டர்வியூவில் பேசுனதில் இதில் ஒரு இதில் சொல்லியிருந்தேன்ல, ஜாஃபர் சாதிக்கோட பாஸே மலேசியாவில் இருக்கிறாருன்றது சொல்லியிருந்தேன். நான் பேருக்கிறதுலாம் சொல்லலை, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க யார் அந்த பாஸ்ன்றதை. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் பேர் தத்தோ மாலிக். கூடுதலாக சில தகவல்களை சொல்லிவிடுகிறேன். தத்தோ மாலிக் தான் ஜாஃபர் சாதிக்கு பாஸ். இதனால் என்ன இது பெரிய விஷயமான்று நீங்கள் நினைக்கலாம். தத்தோ மாலிக் தமிழ் திரைப்படங்களை மலேசியாவில் விநியோகம் செய்பவர். தமிழ் திரையுலகில் இருக்கும் பல நட்சத்திரங்களோடு அவருக்கு நிதி ரீதியான உறவு இருக்கிறது. அவரும் பலரை சந்தித்து புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறார். ஜக்குபாயில தான் ஆரம்பிச்சிருக்குமா? ஜக்குபாயில தான் அந்த உறவு ஆரம்பிச்சிருக்குமா? எனக்கு அது கரெக்டாக தெரியல. ஏன் தெரியுமா? ஜக்குபாய் இங்கே ரிலீஸ் ஆகல, மலேசியாவில் தான் சேட்டலைட் ரைட்ஸ் விற்றுட்டாங்க. இவர் இங்கே வாங்கி சீடியை போட்டு. நீங்கள் சொல்கிறது பாசிபிள். அந்த ஆங்கிளுக்கு இன்னும் எவிடன்ஸ் எனக்கு கிடைக்கல. ப்ரோவ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்தது கபாலிலிருந்து ஒரு உறவுன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் நீங்கள் சொன்னதான் சரியாக இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் பிரிண்ட் அங்கேருந்து வரும். ஆமாம், சரிதா? அங்கேருந்து சீடியை ரைட்ஸை வச்சு ஒரு மெயின் இதை வச்சு இங்கே போட்டு அடிச்சு தள்ளுவோம். எப்படி நடக்கும் சீடின்றது தெரியல. இங்கே படம் ரிலீஸ் ஆகும், அங்கே தியேட்டர்ஸ் இருக்காதுல்ல, அதுக்காக அங்கே ஒன்று கொடுப்பாங்க மாஸ்டர். அவங்க அந்த மாஸ்டர் காப்பி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த நாட்டமா படம் ஜெயலலிதாக்கு போன பிறகு டிவியில் ரிலீஸ் ஆச்சு, ஜெயா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்களே, அது மாதிரி தான். அது மாதிரி பண்ணியிருந்தா இவர் சொல்கிற ஆங்கிள் இருக்கலாம், பாசிபிள். 2010 தானே கபாலி எப்போ வந்தது? 15. ஸோ அவரும் பலரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். பத்திரிகையாளர்கள் அந்த மலேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவை, இன்னொன்று அந்த டத்தோ மாலிக் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ்மேன் டத்தோ. அண்டு மலேசியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோடெல்லாம் நெருக்கி பழகக்கூடியவர். அவர் ஒரு மிகப்பெரிய ஆள், செல்வந்தர், பெரிய மனுஷன் சொசைட்டியில். 1-2 ஆண்டுகளுக்கு முன்னால் போதை மருந்து வைத்திருந்ததாக அவர் கைது செய்யப்படுகிறார். பெயில் எவ்வளோ கட்டினார் சொல்லு, கெஸ் பண்ணு. $1 மில்லியன் கட்டியிருப்பாரு. அதான் எவ்வளோ? $6 மில்லியன். $6 மில்லியனா? $6 மில்லியன். அங்கெல்லாம் மரண தண்டனைங்க. ஒரே நல்ல வெளில வந்துட்டார் அவர். குவான்டிட்டி கம்மியாக, அதான் ஒரே நல்ல வெளில வந்துட்டார்.
அவரோடு பல அரசியல்வாதிகள் புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இன்டர்நேஷனல் ராக்கெட்டின் கடைசியான அந்த என்சிபி பிரஸ் பிரீஃபிங்கில் மலேசியா பேர் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? கடைசியா அது ஆஸ்திரேலியா சொன்னாங்க, நியூசிலாந்து சொன்னாங்க, மலேசியா சொன்னாங்க. திடீர்னு மலேசியா கூட சேர்த்தாங்க. புதுசாக வருது இந்த கண்ட்ரி, தெரியுதா? இப்போ மலேசியன் மீடியா பிக்கப் ஆகிடுச்சு. போய் மலேசியன் மீடியா அங்கே இருக்க ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு மைக்க போடும்போது நாங்களும் இதை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஜாஃபர் சாதிக்குக்கு இங்கே தொடர்பு இருக்கின்ற தகவல் எங்களுக்கும் வந்திருக்கிறது. இது தொடர்பாக இந்திய அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு நாங்கள் எங்கள் விசாரணையை தொடங்குவோன்னு அந்த மலேசியன் ஆன்டி ட்ரக் ஏஜென்சியோட சீஃப் 3 மலேசியன் மீடியாவுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ சொல்லு, மூடிட முடியுமா? நான் சொல்கிறேன், நம்ம ஊர் ஆள் மாதிரியா விசாரிப்பாங்க? அங்கே இருக்கிறவங்க நேர்மையாக விசாரிப்பாங்க. அப்போ ஜாஃபர் சாதிக்கை மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஜாஃபர் சாதிக்குடன் யார் யார் இந்தியாவிலிருந்து வந்தார்கள், யார் யார் எந்த ஹோட்டலில் தங்கினார்கள். 2-3 ஃபோட்டோலாம் எடுத்துறேன். திரை நட்சத்திரங்களோடு டத்தோ மாளிகை எடுத்த ஃபோட்டோலாம் இருக்கு, அனுப்புகிறேன் தமிழில் வை. யார் யார் எந்தெந்த ஹோட்டலில் தங்கினார்கள், யார் யார் எந்தெந்த பிஸ்னஸில். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், டத்தோ மாளிகையோட கவர் ஃபோட்டோ யார் கூட சொல்லு? ரஜினி கூடியா? கரெக்ட். கபாலி சொன்னேன், கபாலி படம் அவர் கூட தான் இருக்கு. ஏங்க அவர் அப்புறம் நீங்கள் பாவங்க வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாரு. பேசாதீங்க, விஷயம் வெளியில் அவசரப்பட்டு இந்த ரசிகர்ன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. ரசிகருக்காக பேசலங்க, அவர் ஒரு அப்ராணி. யாரும் அப்ராணி கிடையாது முத்தலீஃபு, பேசாம இருங்க, விஷயம் வெளியில வரும். நான் இப்போ உடனடியாக அதை பத்தி பேச விரும்பல, கம்முன்னு இருங்க. யாரும் அப்ராணி கிடையாது இந்த விஷயத்துல. பணம் பாசு தலைவர் பாசம் அவருக்கு இல்ல, அது பாரு அப்ராணியா? தலைவர் ஒரு அப்ராணி தானே. பெரும்பாலும் பொண்ணுகிட்டே நம்பி பணத்தை கொடுத்தாது, படத்தை ஃபெயிலியர் பண்ணி வச்சுக்குது. சரி, அதையும் நஷ்டத்தையும். இது இப்போ வந்து சரி, என்ன லால் சலாம் எவ்வளோங்க செலவு? 40 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ். 40 ரூபாய்க்கு என்ன இருக்கு அந்த படத்தில்? ஏன் பணம் அது இதுன்னு செலவு பண்ணுவாங்க. அது இவருக்கே சம்பளம் போடுவாங்கல்ல, தலைவருக்கே சம்பளம் போடுவாங்க. சம்பளம் இருக்கு. ஏராமன் மியூசிக் அவர் சம்பளம் அவர் கூட. ஏராமன் மியூசிக் அது? ஆமாம், ஒரு பாட்டு கூட கேட்ட மாதிரி. ஸ்பெஷல் பாட்டே ஒன்று போட்டாராங்க அதில். ஏராமன் ஒரு பாட்டு கூட கேட்ட மாதிரிலங்க. ஒரு பாட்டு இட்டாச்சு, பெருசாக பாட்டு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பாட்டு கேட்குற மாதிரியா கேட்குறோம் நம்ம? நிமிர முடியல இங்கே எங்கேயும் அப்புறம் எங்கே பாட்டு கேட்குறது? அதனால் பெருசாக போகுதுப்பா. இப்போ மலேசியன் போலீஸ் நான் சொன்னேன்ல அன்றைக்கி நம்ம இதில் இன்டர்வியூவில் லீடு கொடுத்தேன், மலேசியான்றதோட நிறுத்திட்டேன், புஷ்டாங்க. இல்லை, இது நான் ரொம்ப சீரியஸாக பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஊரில் கூட இப்போ நம்ம ட்ரக்கு இங்கே NIBM மற்றவங்களாம் விசாரிக்கிறாங்க வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு தான் விசாரிப்பாங்க. ஏன்னா தமிழ் சினிமா சம்மந்தப்பட்டதுன்னு. அங்கே வந்து ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க. அப்போ யார் யார் வந்தாங்க, என்ன தங்குனாங்க, என்னென்ன மீட்டிங் போட்டாங்க, என்னென்ன பரிமாறப்பட்டது, யார் யாரோட யார் யார் லிங்க்கு, எல்லா டீட்டெயிலும் எடுத்து சும்மா இருக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற இந்தியன் இதுக்கு அனுப்புவாங்க. ஆமாம், தமிழ்நாட்டுக்கெல்லாம் வராது, எம்பசிக்கு தான் வரும், MEAக்கு வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு வரும். யார் யார் மலேசியாவுக்கு போய் டத்தோ மாலை கூட தங்குனது, ஃபோட்டோ எடுத்தது மொத்தமும் வருது லிஸ்ட். ஜாலியாக இருக்கும் பஸ்ஸு. இன்னைக்கு டத்தோ மாலைக்கு வெளில வந்துருச்சு இல்லை, பல ஐட்டங்கள் இனி வெளியில் வரும் பாரு. கரெக்டாக புஷ்ட ரொம்ப சோகமாயிட்டாருப்பா. மலேசியா ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அதாவது ரசிகர்லாம் நம்ம இது தொடர்ந்து மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான் வரைக்கும் ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் எடுத்து வெளியில் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது நம்ம ஆட்கள் சொல்கிறேன், நம்ம இதில் தொடர்புள்ள மலேசியா ரசிகர்கள் தகவல் தரது வாய்ப்பு வந்துடும். சில டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்ன நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. அல்டிமேட்லி அட் த எண்ட் ஆஃப் த டே பணம்ப்பா. சினிமா இந்த படத்துக்குலாம் 40 கோடின்றதே தெரியாது எனக்கு. இது என்ன படங்க அது? 40 கோடின்னா இப்போ எத்தனை கோடிகள்? சாதாரணமாக கோடிகள் புழங்குற இடம்னா சினிமா. அதுக்கு இது யூஸ் ஆகுதா? இன்னொன்று, ஒவ்வொரு படத்துக்கும் ஓவர்சீஸ் ரைட்ஸ் கணக்கு போட்டு தானே வியாபாரம். ஆமாம், ஓடிடி இப்போ எக்ஸ்ட்ரா ஓடிடி இது இமிடியேட் ரிலீஸ். ஓடிடிலாம் ஓடினா தான் வாங்குறாங்க. இப்போ ஓடினா தான். தமிழ் படம்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் வந்து மலேசியா அண்டு சிங்கப்பூர் ஃபஸ்ட்டு, இப்போ அமெரிக்காலாம் சேர்ந்துருக்கு, துபாய் இதெல்லாம். அதனால் மலேசியா சிங்கப்பூர் தான் தமிழர்கள் அதிகம் வசிக்கும். இது FMSன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் அண்ட் மலேசியா சிங்கப்பூர். ஏன்னா மலேசியா சிங்கப்பூரில் தமிழ் படங்கள் ஓடும், அங்கே இருக்கிற மக்களே பார்ப்பாங்க சப்டைட்டில் போட்டு. திமுகவில் இந்த ரகுபதி ப்ரெஸ் மீட்டுக்கு பிறகு ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கேல ஒருத்தருக்கு கூட இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது சுத்தமாக தெரியல. அதுதான் செந்தில் பாலாஜி மேட்டர்லேயே பார்த்துட்டோம். எப்படி இது நர்வஸ்னஸ் தெரியுது. கரெக்டாக பிடிச்சிட்டாங்க முத்தலீஃப். ஏடிஎம்கே பிடிச்சிட்டு இந்த டிஎம்கேக்காரங்க கூட ஃபோட்டோலாம் இருந்துச்சு, கனிமொழி, உதயநிதி இவங்களாம் இருந்தாங்க. இதை பூரா ஒரு போஸ்டராக ரெடி பண்ணி சே நோ டு ட்ரக்ஸ் இதெல்லாம் போட்டு, தமிழ்நாடு போதை தமிழகம் ரிப்ரெண்ட்லாம் போட்டு 234 தொகுதிக்கு 50 போஸ்ட் ஒட்ட வைக்கிறது ஒட்டிட்டாங்க கொடுத்து நேற்று ஒட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. முத்தலீஃப் நீங்கள் நல்லா கவனிக்கணும்.
போலீஸே போய் போஸ்டர் கிழிக்குது. இது நடக்கும், அது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நடக்கும். ஆமாம். தமிழ்நாடு பூரா ஒட்டினா அத்தனை இடத்துலையும் போலீஸ் கழிச்சுக்கு. இது புதுசு. எவ்வளோ பெரிய வேலை இல்லை போலீஸுக்கு. கிழிக்கும் போது சப் டிவிஷனல் டிஎஸ்பி வந்து கூட நின்றுருக்காரு. சில இடத்துங்களில் எஸ்பி ஸ்பாட்டுக்கு ஜீப்பில் வந்து போயிருக்காரு. ஆர்டர் போயிருக்கோம். ஆர்டர் போயிடும் இல்லாமல் டாப்லேருந்து ஆர்டர் போகாமல் தமிழ்நாடு பூரா இது நடக்காது. உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த மாதிரி தமிழ்நாடு பூரா போஸ்ட் ஓட்டுறாங்கன்னா, திருவள்ளூரில் கிழிப்பாங்க, செங்கல்பட்டுல போஸ்ட் ஓட்டுனதே மறுநாள் தான் தெரியும் அந்த போலீஸ்க்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி நடக்கும், கோஆர்டினேஷன் இருக்காது. போலீஸ் வந்து இந்த மாதிரி போஸ்டர் கிழிப்பாங்க. எது கிழிப்பாங்கன்னா, தேச விரோதமான சில போஸ்டர்லாம் இருக்கும் தெரியுமா, அதுக்கு எதிரானது, ரொம்ப எப்படி சொல்றது, வன்முறையை தூண்டுற மாதிரி இருந்தால் கிழிப்பாங்க. இந்த மாதிரி அரசியல் ரீதியாக போஸ்டரை வந்து இன்னொன்று அனானிமஸ் போஸ்டராக இருந்தால் கிழிக்கிறதுல ஒரு அர்த்தம். லாஜிக். இதில் கிளீனாக அதிமுக தேர்தல் பிரச்சார குழுன்னு போட்டு ஓட்டுறாங்க. இது தெரிந்து செய்தார்களா தெரியாமல் செய்தார்களான்னு தெரியல முத்தலீஃப். இது ஏடிஎம்கே காட்டுற உஸ்பேத்தி விட்டுருச்சு. அவங்களுக்கு தான் தெரியும்ல. என்ன சார் அவங்க அதில் கேட்குறேன், அந்த வீடியோ பார்த்துருப்பேன். என்ன சார் கஞ்சாவா கட்டுறேன் நான், என்னையா சார் வந்து பிடிக்கிற, கஞ்சாவா கட்டுறேன்லாம் விட்டுறீங்க, போஸ்ட் ஓட்டுறோம் பிடிக்கிறேன். உங்கள் வேலை என்ன போஸ்ட் கிழிக்கிற வேலையா சார்? ஏன் சார் நீங்கள் வந்து இதை கிழிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு ஆர்டர், முக்கியமான ஆர்டர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, உணவுப் பொருள் வழங்கத்துறைக்கு. பஞ்சு மிட்டாயை கரெக்டாக பிடிக்கணும் அப்படின்னு ஆர்டர். இன்னைக்கு எடப்பாடி என்ன பேசினாரு? எடப்பாடி முதல்வர் குடும்பத்தோடையும் காவல்துறை உயர் அதிகாரி மற்றனோடையும் ஜாஃபர் சாதிக் நெருக்கமாக பழகி இருக்கிறார், அதை பற்றி விசாரிக்கணும். ஸோ திமுக இதை என்ன ஜமுகாலம் போட்டு மூடலான்னு நினைச்சாலும் இது இப்போதைக்கு போவது இல்லை. இஷ்யூ பல்வேறு டைமென்ஷனில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, தெரியுதா? நீங்கள் மலேசியாவில் புதுசாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு யாரும் பெருசாக நோட் பண்ணல. என்சிபியில் அந்த டெபுட்டி டைரக்டர் ஞானேஸ்வர் சிங் ஆர் சம்படி பிரஸ் மீட் கொடுக்கும்போது மலேசியா அப்படின்றதோட நிறுத்திக்கிட்டாரு. இன்றைக்கி மலேசியன் மீடியா ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, ஆமாம் நாங்கள் இந்தியா கூட தொடர்பில் இருக்கோம், அது என்ன மேட்டர்னு விசாரிக்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க. இவங்க இந்த போஸ்டர் கிறிஸ்டனா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி டாப்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போனாலே ஒழிய எல்லா இடங்களிலும் போஸ்ட்டுகளை காவல்துறை கிழிக்காது. உனக்கு இப்போ நீ சொன்ன மாதிரி ஆபாச போஸ்ட் ஓட்டுறான், இல்லை வந்து ரொம்ப ப்ரொவகேட்டிவாக தமிழ்நாடு தனிநாடு வேணும்னு ஒரு போஸ்ட் ஓட்டுறான்னா அதை காவல்துறை எப்பவுமே கிழிப்பாங்க. ஓகேவா? அதுக்கு யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுக்கணும் அவசியம் இல்லை. இது செடிஷன் சொல்லிட்டு பட்டு கிழிச்சு போட்டு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ப்ரெஸ்ஸுக்காரன் தூக்கி உள்ள வைப்பாங்க. இது காலங்காலமாக நடக்கிறது. தமிழ்நாடு பூரா நள்ளிரவில் இது நடக்குதுன்னா டாப்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது. டாப்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை யார் கொடுக்க முடியும்? டிஜிபி மட்டும்தான். ஏன்னா டிஜிபியும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்போ அவர் கொடுக்குறார். ஸோ அவரும் சேர்ந்து இதை மூடி மறைக்க முயற்சி பண்ணுறார். அவங்களுக்கே பதட்டம் இருந்தது அன்னைக்கு பார்த்தீங்கல்ல ப்ரெஸ் மீட்டு. என்னென்னவோ நீ ஒரு ஹெச்ஓபிஎஃப் எவ்வளோ அனுபவம் இருக்கும், என்னென்னவோ வளரிட்டு இருக்க. பேத்தட்டிக்காக இருந்துச்சு முத்தலீஃப். நான் இந்த மாதிரி நிறைய அதிகாரிகள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். சந்தோஷமாக இருக்கும் அந்த அதிகாரிகள்கிட்ட வேலை செய்யறதுக்கு. அவர் சொன்ன உத்தரவு சீக்கிரம் நம்ம செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்கணுன்றது தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க அந்த அதிகாரிகள் போல நாலேஜ் இருக்கும். நாலேஜ் இருக்கும். அந்த த வே தே கண்டக்ட் தெம்செல்ஸ் இதெல்லாம் இருக்கும். பார்த்து கற்றுக்கணும் அப்படின்றது தான் தோணும். இவரை பார்த்த உடனே, ஜீவாவில் பார்த்த உடனே ரியலி ஐ ஃபீல்ட் பேத்தட்டிக். வளர்றாரு. அந்த தப்பு பண்ணிவிட்டு அதை மறைக்கிற தடுமாற்றம் அவர்கிட்ட தெரிஞ்சிச்சு. நாகரிகமான ஆளாக இருந்தால் விஆர்எஸ் கொடுத்துட்டு போகணும். முடிஞ்சிருச்சுல, 60 தாண்டிட்டார்ல. ஆமாங்க, அந்த கரெக்டாக வரும்போது தான் வர்றாரு. அந்த விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிடணும், கௌரவமாக போயிடுவார். இல்லைன்னா சந்தி சிரிப்பார், யாரும் காப்பாற்ற முடியாது. இப்போ நீங்கள் நைட்டு போய் ஃபஸ்ட்டு இது அசிங்கமாக தெரியல, ஏங்க அது ஏடிஎம்கே கட்சிங்க, தவுளுண்டு லெட்டர் பேட் கட்சி இல்லை, நாளைக்கு ஆட்சி வருவாங்க. இன்னொன்று சும்மா நியூஸ் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா? ஆமாம், எல்லா இடத்துலேருந்தும் தொண்டர்கள் வீடியோ எடுத்து போடுறாங்க. இது இப்போ நீங்கள் இதாகிடுச்சு. இதை நியூஸாக உருவாக்குனது ஜிவால் தானே. ஒட்டிட்டாங்கப்பா போஸ்டர். திமுக இது 2 வாட்டி நியூஸ் போடுவாங்களா? நம்ம ஒரு நியூஸ் போடுவோம், டிவி சேனல்ஸு ஒரு 2 வாட்டி அதை நியூஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு கழிச்சுக்க இல்லை நாளைக்கு கழிச்சுக்க ஏடிஎம்கே கண்டுக்காது. வேற எவனாச்சும் அது மேலே போஸ்ட் ஓட்டு போயிடுவான். அவள் பஸ்ஸு. இப்போ கேட்குறேன், இல்லை சார் இன்னொரு போஸ்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கு ஓட்டுறதுக்குன்றாங்க ஏடிஎம்கே. அவங்ககிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது, திருப்பி அடிப்பாங்க. தேர்தல் நேரம் எக்ஸாக்ட்லி. ஒரு லெவலுக்கு மேலே நீ புஷ் பண்ண முடியாது. தேர்தல் நேரம்னு சொன்னதுனால சொல்லிடுறேன். தேர்தல் தேதி அறிவிப்பு 20 தாண்டும். 15, 14 கிடையாது. மோடி 19 வர்றாங்க. 15, 19. ஏன்பா திருப்பி போயிட்டு ஃப்ளைட் செலவு மிச்சாங்க. இந்த ராஜ்பவன்லேயே ஒரு வீடு ரவிட்ட சொன்னா ஒரு ரூம் ஒதுக்கி கொடுப்பாரு. தனியாக இருக்குது. அப்புறம் என்ன, அங்கே உள்ளே ஒரு வசந்த மாளிகை ஒன்று இருக்கு. வசந்த மண்டபமா தனியா இருக்குது. இவங்க வந்தா ஜனாதிபதி பிரதமர் தங்கிட்டு போகலாம். ஃப்ளைட்டு செலவு வேற வேஸ்ட். எதுக்கு சும்மா வந்துன்னு போறாரு? ஜெயிக்க போறது இல்லை, எதுக்கு திருப்பி வர்றாங்க? பர்சன்டேஜ் உயர்த்தலான்னு ஓட் பர்சன்டேஜ். அவங்க அதெல்லாம் தாண்டினவங்க முத்தலைஃப். அவங்களுக்கு சீட்டு
நம்ம மற்ற கட்சிக்கு தான் பேசிப்பாங்க எங்களது வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அப்படின்ட்டுலாம். அவங்களுக்கு சீட்டு, அவங்க இந்த ஃபோட்டோ ஃபினிஷில் 50 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சுட்டு உள்ளே போகிறது தாங்க அவங்களுக்கு வேணும். பர்சன்டேஜ் வச்சுட்டு நீ உட்காந்து 5 வருஷத்துக்குன்ட்டு போயிடுவாங்க. என்ன வராங்கன்றது தெரியல. அது எக்ஸாக்டாக அது நம்ம மோடி மைண்டில் என்ன ஓடுதுன்றது நம்ம யாரும் கேஜ் பண்ண முடியும். வெளியில் இருக்கிற தகவல்களை வச்சு நம்ம ஒரு உத்தேசத்துக்கு வரலாம். ஜோதி நிர்மலாசாமி 11/9 இன்னைக்கு தேதி என்ன? 12 நினைக்கிறேன். இன்னைக்கு 12 8/9 8/3 நினைக்கிறேன். 8/3/2024 அன்று தற்போதைய மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் ஓய்வு பெற்றார். அவர் ஓய்வு பெற்ற பிறகு இந்த வெள்ளிக்கிழமை ஜோதி நிர்மலாசாமியை மாநில தலைமை தேர்தல் ஆணையராக நியமிப்பதாக இருந்தது. நேற்று காலையில் போய் விஜிலன்ஸ் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே 1 மணி நேரத்தில் ஆர்டரை போட்டு இந்த அம்மா போய் ஜாயின் பண்ணிச்சு. கையெழுத்து போகிறது முன்னாடி ஏதாவது நடந்துருச்சுனான்ட்டு அந்த பயம் எனக்கு உள்ளுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணுங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம். ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கே இப்படி பயந்துக்கிட்டு அரசு இயந்திரம் இவ்வளோ வேகமாக வேலை செய்துன்றதில் நாம் பார்க்க வேண்டியது, பத்திரப்பதிவுத்துறையில் இன்று பணியாற்றக்கூடிய அத்தனை பேருக்கும் கொள்ளையடிப்பதற்காகவே அந்த துறைக்கு வந்தவர் ஜோதி நிர்மலாசாமி என்பது நன்றாக தெரியும். ஜோதி நிர்மலாசாமி மாதிரி ஆட்கள்லாம் மற்ற அதிகாரிகளை விட ரொம்ப டேஞ்சரானவங்க. ஒரு முத்தலீஃபுக்கு தெரியும். சில அதிகாரிகள் இருக்காங்க, நான் பெயர் குறிப்பிட விரும்பல. அவங்க வந்தால் சொல்லிடுவாங்க, பாஸ் எனக்கு துட்டு சம்பாதி தான் பாஸ் வந்துருக்கேன், எனக்கு வேலை தான் பாஸ் முக்கியம், துட்டு சம்பாதிச்சா அவன் பாட்டு போய்டுவான். இந்த இலக்கியம், ஒழுக்க நெறிகள், வாழ்வியல் முறைகள் இதெல்லாம் அவங்க உருட்ட மாட்டாங்க. சில ஐஏஎஸ் அதிகாரிலாம் இருக்காங்க, வந்தானே பாஸ் துட்டு வந்த ஏன் எல்லாருக்கும் தெரிந்தவர் நம்ம கார்த்திகேயன் எடுத்துருக்கலாம். கார்த்திகேயன் ஐஏஎஸ், எங்கேயாவது வர உமாநாத் ஐஏஎஸ், இலக்கிய விழாக்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? அங்கிட்ட அந்த ஏரியா பக்கமே போக மாட்டாங்க. ஏதாவது கேப்பு கிடச்சி கவர்மெண்ட் லீவுக்குன்னு கிடச்சிச்சின்னா கார்த்திகை உமானத்தெல்லாம் கிளம்பி டூர் போவாங்க ஃப்ரெண்ட்ஸு கூட. எங்கேயாவது கப்பலில், இந்த கோவா பக்கத்துலலாம் கப்பல்லே கேஷ்னு இருக்கான், நடுவில் போய் உட்காந்து தங்கி விளையாடலாமா. அங்கே பார்த்துருக்காங்க ஃப்ரெண்டு கார்த்திகேயனை. சரி, எப்படி மாட்டுறாங்க பாரு. கப்பல்லே கேஷினோ இருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் விளையாடுறது கப்பல் இருக்குல்ல, அதில் கேஷினோ இருக்கும். அதில் நம்ம எங்கேயாவது போட்டில் போய் அங்கே இருந்து ஒரு 12 ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்குமா. ஒரு நைட்டுக்கு இவ்வளோ இதுவான், அது மாதிரிலாம் இருக்கும். அங்கே போவாங்க அவங்க. இந்த இலக்கிய விழாக்கெலாம் வரமாட்டாங்க. ஆனால் நீ ஜோதி நிர்மலாசாமிகிட்ட போங்களே, வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஃபோட்டோ பேப்பர் கூகுளில் கையில் பாரதியார் கவிதைகளோட போஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த அம்மா பாரதியார் என்ன திருடவா சொன்னாங்க? டபுள் டாக்குமெண்ட் போட சொன்னாங்க. அவங்கள ஊழல்வாதின்னு சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தான் சார். அவங்கள பற்றி அப்படி சொல்லாதீங்க, அவங்க அரைச்சிட்டு மேற்படும். ஹே மேன் அவங்க ஊழல்வாதின்னு சொன்ன ஒரே ஆள் நீங்கள் பாருங்க முத்தலீஃப். இந்த ஷோலையே நல்ல அதிகாரிகளை பாராட்டி பேசுனதில்லை நம்ம. இன்னொன்று, ஒரு நல்ல அதிகாரியான ஜோதி நிர்மலாசாமி மீது நம்ம இப்படி அபாண்டமாக புகார் சொன்னோன்னா நம்ம பேர் தான் கெட்டு போகும் முத்தலீஃப். புரியுதா? பொய்யை நீங்கள் அரங்கேற்ற முடியாது, ரொம்ப நாளைக்கு நிற்காது அரங்கேற்றுற பொய். ஜோதி நிர்மலாசாமி உள்ளபடியே ஒரு நல்ல அதிகாரி, சரியா? எந்த ஊழலுக்கும் துணை போகாதவர்னு வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த ஷோவில் சொல்லிகிட்டு இருக்கோம், காரி துப்பிடுவாங்க தெரியுமா? இருக்கிறதே 1-2 ஐஏஎஸ் அதிகாரி நல்லவங்க இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களையும் போட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போட்ட உடனே என்ன சொல்கிறாங்க, சார் அந்த ஸ்கேமை போட்டிங்க ஜோதி நிர்மலாசாமி பற்றி, இந்த ஸ்கேமை போடுங்கன்னு டாக்குமெண்ட் எடுத்துன்னு வரான். டாக்குமெண்ட் எடுத்து தரமாட்டாங்கல்ல. அப்புறம் சரி, டாக்குமெண்ட் எடுத்து தரமாட்டாங்கல்ல சார். ஒரு வேளை அவங்க நேர்மையாக இருக்கிறாங்க, அவங்க எந்த தப்பும் பண்ணாங்கன்னா டாக்குமெண்ட் ஏன் வரப்போகுது அப்படின்னு. டாக்குமெண்ட் ஏன் வரப்போகுது? இன்னொன்று, இவங்க பண்ண முறைகள், நேற்று நான் கொடுத்த புகார் எடுத்துக்க, ஜிஸ்கோர் மேலே கொடுத்த புகார் 2 வருஷமாக பெண்டிங்காக இருந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டை இந்த அம்மா வந்து பாலிசியை மாற்றின பிறகு ஜிஸ்கோர் மறுநாளே போய் பவர் ஆஃப் அட்டர்னி போட்டு 150 கோடிக்கு வித்துனாலே இப்போ அந்த லேண்டை 1300 இந்த சதுரடி ஜிஸ்கோர் கிட்ட போனோன்னா 5200 ஆச்சா இல்லையா? 150 கோடி லாபம் ஜிஸ்கோருக்கு. அதில் யார் இதை பண்ணது? இது போல் இப்போது ஆயிட்டாங்கல்ல. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். ஜோதி நிர்மலாசாமி துறை தலைவராக இருந்தார். இப்போது 2019-20 அதிமுக ஆட்சியில் துறை தலைவராக ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கார். இந்த ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு அத்தாரிட்டி இருக்குது, அது நான் சொல்கிறேன். அவங்க வந்து இந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு குவாசி ஜுடிஷியல் பவர் வருது. அதாவது என்னென்னா, நான் வந்து ஒரு வீடு ரெஜிஸ்டர் பண்ணுறேன், அந்த வீட்டுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி 30 லட்ச ரூபான்ட்டு நான் சொல்கிறேன். இவர் தான் சப் ரிஜிஸ்ட்ராரு. இதுக்கு வந்து நீங்கள் 70 லட்ச ரூபா ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணுன்ட்டு இவர் சொல்கிறார். வேல்யூஷனில் வித்தியாசம். இவர் சொன்ன உடனே உன் டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, திருப்பி கொடுக்க முடியாதுன்ட்டு இவர் சொல்லிடுறார். சொன்ன உடனே எனக்கு என்னென்னலாம் அப்பலேட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னா, டெபுட்டி கலெக்டர் ஸ்டாம்ப்ஸுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலையே தான். அடிஷனல் கலெக்டர், டெபுட்டி கலெக்டர், ஸ்டாம்ப்ஸ் தான் அந்த போஸ்ட்டு பேரே. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு இவர் என்ன பண்ணுவார், இவர் சப் ரிஜிஸ்ட்ராராக இவர் என்ன பண்ணுவார், நம்ம டாக்குமெண்ட்டை அங்கே அனுப்பிச்சுவார் டெபுட்டி கலெக்டர் ஸ்டாம்ப்ஸுக்கு. அவங்க வருவாய்த்துறை இல்லையா, அவங்க நேராக போய் சைட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி, இல்லை இதுக்கு 30 லட்ச ரூபா இல்லை, 70 லட்ச ரூபா இல்லை, 40 லட்ச ரூபா கட்டுங்க, அப்படி இல்லைன்னா இல்லை இதுக்கு 30 லட்ச ரூபா கரெக்டுங்க
அப்படி இல்லைன்னா இல்லைங்க 70 லட்ச ரூபா தாங்க வரும், ஏதாவது ஒரு உத்தரவு போடுவாங்க. அவங்களுக்கு அந்த பவர்ஸ் இருக்குது. இதையும் மீறி ஒரு அப்பீல், இந்த அப்பீல் துறை தலைவருக்கு இருக்குது. அவங்க ஷீ பிகம்ஸ் குவாஷி ஜுடிஷியல் அத்தாரிட்டி. அவங்க அதான் அந்த குவாஷி ஜுடிஷியல் அத்தாரிட்டியில் அவங்களும் இந்த முடிவு எடுக்கலாம். 30 லட்சம் ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லலாம், 70 லட்சம் ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லலாம். இது போல கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக 140 கோப்புகள் நிலுவையில் இருந்தன. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி டிஸ்பியூட்லேயே போய் போட்டுட்டு அந்த டாக்குமெண்ட் அப்படியே பெண்டிங்காக வச்சுருவாங்க, எந்த முடிவும் எடுக்காமல் போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த தர்மேந்திர பிரதாப் யாதவ், டிபி யாதவ்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்த தெரியுமில்ல, அவர் அவரை போன்ற ஒரு கொள்ளைக்காரரை தமிழகம் பார்த்ததில்லை. என்ன அப்படிப்பட்ட நபர், எல்லாத்துலேயும் காசு பார்ப்பார். அவரே இந்த ஃபைல் சிக்கல் ஆத்தடி நான் கையெழுத்து போட மாட்டேன்னு அப்படி கட்டி வச்சுட்டு போயிட்டார். இது போல ஒவ்வொரு பத்திரப்பதிவுத்துறை தலைவரும் ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனும் கட்டி வைத்த கோப்புகளின் எண்ணிக்கை 140. ஒரே ஆள் ஜோதி நிர்மலா சாமி 140 ஃபைலையும் ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்க துறைக்காக. அப்படி சொல்கிறத விட அவர்கள் அப்படி வேலை செய்து பிறப்பித்த உத்தரவுகளின் காரணமாக உத்தேசமாக அரசுக்கு ஏற்பட்ட இழப்பீடு மட்டும் 160 கோடி. ஏன் இதை இவ்வளோ நாள் வெளியில் சொல்லனா, டேபுலர் காலம் போட்டுட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஃபைல் 2 ஃபைல்னா ஈஸி. 140 ஃபைலோட டாக்குமெண்ட்ஸை எடுத்து என்ன லாஸ்ன்றதை நம்ம அரைவ் பண்ணணும்ல. அதாவது ஒரு நல்ல அரசு அதிகாரி என்ன பண்ணணும்னா, அரசாங்கத்துக்கான வருவாயை கூட்டணும் இல்லைங்களா. இப்போ இவர் ஒரு அப்பீலேட் அத்தாரிட்டின்னு வச்சுக்கோங்க, நீ 10 லட்ச ரூபா கட்டணும்னு நீ சொல்கிறேன், நான் 1 லட்ச ரூபா கட்டணும்னு சொல்கிறேன். இவர் பார்த்துட்டு என்ன பண்ணுவார், அரசாங்கத்துக்கு 10 லட்ச ரூபா, அதே 10 லட்ச ரூபா கட்டுப்பான்னு போடுவார். இப்படி தான் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸரும் பிஹேவ் பண்ணணும். இவங்க எல்லாத்துலேயும் தலைகீழ். 10 லட்ச ரூபா கட்டணும்னு சொன்னால் நீ காசை கட்ட வேணாம், நான் போடுற உத்தரவுன்னு போடுறது. சரி, இந்த 150 உத்தரவுகள் பிறப்பித்திருக்கிறார் என்று சொல்கிறேன்னு நல்ல நோக்கத்துக்காக பண்ணியிருப்பாங்க. என்ன லாபம் உங்களுக்கு? டிபி யாதவெல்லாம் கட்டி வச்சுட்டு போன ஃபைலை இந்த அம்மா ஒரு மாதத்தில் கிளியர் பண்ணுதுன்னா ஏன் கிளியர் பண்ணுது? அந்த ருசி கண்ட பூனைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த 2 வருஷம் ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்து சம்பாதிச்சது தான் இதில் இவ்வளோ துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மீண்டும் பத்திரப்பதிவுத்துறையின் செயலராக இவரை வர வைத்தது அந்த துட்டு தான். இதில் என்ன ஒரு கூடுதல் தகவல்னா, எடப்பாடி பீரியட்லேயே இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட இது மேலே போனோன்னா உடனே இவங்களை தூக்கி வேறு இதுக்கு அடிச்சிட்டாங்க. அப்போவே ஆட்சி மாறினவுன்னா, யூசி டீம் இதானவுன்னா, நீ இன்னும் ஐஜியாக இருந்தால் தானே இதுன்னு சொல்லிட்டு செயலராகவே வருகிறார். இவங்க இன்னும் சொல்ல போனால் செக்ரட்டரி லெவலோடு இவங்க கொஞ்சம் ஜூனியர் தான் நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக டைரக்ட் ஐஏஎஸ் தான் போவாங்க. இவங்க ஷீஸ் குரூப் 1 ஆஃபீஸர்னு நினைக்கிறேன். குரூப் 1 ஆஃபீஸர் போய் செக்ரட்டரியாக போடுறாங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் யூசிக்கு என்ன வேணும், கையில் ஒரு பாரதியார் புக்கோட போயிட்டு அச்சமில்லை அப்படின்னு போய் சொன்னோம், கீழடி. ஆமாம், ஏன் நம்பால் உட்கார் இப்போ டீயை கொடுப்பா அப்படின்ட்டு. புரியுதா? இப்படி தான் இந்த அம்மா கதை ஓடிச்சு. யோசிச்சு பாரு, இவ்வளோ புகார் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த விவகாரம் வரும்பொழுதே நமக்கு பேசின ஒருத்தர், எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்களும் அனைவரது விருப்பமும் இந்த அம்மா டிஎன்பிசி சேர்மனாக ட்ரை பண்ணுறாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம். அப்படி இல்லைன்னா தமிழக தேர்தல் ஆணையராக ட்ரை பண்ணுறாங்க. தயவு செய்து அதை வர விடாமல் ஏதாவது இது பண்ணுங்கன்றது அனைத்து ஐஏஎஸ் அந்த மாதிரி வந்துட்டா அப்புறம் நேர்மையாக நீக்க முடியாது. இன்னொன்று இது ஒரு லும்பன் கவர்மெண்ட் பாது கவர்மெண்ட்டாக அது. அதுதான் நீங்கள் போட்டீங்க, ட்வீட் பண்ணீங்க முதல்ல தமிழக 3 நாள் முன்னாடி போட்டேன்னா. ஆமாம், காலையில் போய் புகார் தரேன், அந்த புகாரில் என்ன இருக்குன்னு பாருங்கப்பா, உண்மை கம்ப்ளைண்ட்டா பொய் கம்ப்ளைண்ட்டான்னு பாருங்கப்பா. காலையில் கொடுக்குறேன், மதியம் அப்பாயிண்ட் பண்ணுறீங்கன்னா என்னையா சிஎம் இருந்தாலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேட்க மாட்டியா? என்ன அவசரம் இருக்குன்னு குறைந்தபட்சம் கேட்கணுமா? நம்ம புகார் உடனடியாக இன்டெலிஜென்ஸுக்கு போகப்படும். அது போயிடும். இன்டெலிஜென்ஸ் உடனடியாக ரிப்போர்ட் போட்டு சிஎம்க்கு போகும். சிஎம் இந்த ஆர்டர் கையெழுத்து போட போறாருன்னா இந்த மாதிரி வந்திருக்குது அவங்க மேலே, இதை இன்டெலிஜென்ஸ் அலர்ட் பண்ணுமா இல்லையா? சொல்கிறேன், காலையில் 7 மணிக்கு இன்டெலிஜென்ஸ் கேட்டாங்க. ஏன்பா நீ பாட்டுக்கு ஒரு அமைச்சர் மேலே புகார்னு போடுற, 30 அமைச்சர் ஒரே ஃபோனு நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. எந்த அமைச்சர் பண்ணணும் சார், இன்னைக்கு தான் போகிறேன் மூர்த்தி சார் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 7 மணிக்கு இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும். எவ்வளோ நேரம் இருக்குது போய் சொல்கிறதுக்கு? சொல்லியிருந்தாலும் இவர் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு ஓ அப்படியான்ட்டு கேட்டுட்டு போட்டுருவார். எதை நீட்டாலும் கையெழுத்து போடுறதையா ஸ்டாலின்? அதனால தான் இவர் சிஎம்மாக இருக்கக்கூடாதுன்னு நான் திருப்பி திருப்பி சொல்கிறது ரீசன் இதுதான். ஏன் இப்போ ஜோதி நிர்மலா சாமியை விட்டா மாநில தேர்தல் ஆணையம் போடுறதுக்கு அதிகாரி இல்லையா முத்தலே? இல்லை, எவ்வளோ இருக்கிறாங்க. அப்போ இதை பண்ணுதுன்னா இந்த முடிவை எடுக்கிறது ஜோதி நிர்மலா சாமி, ஸ்டாலின் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும் நாம. நீங்கள் முதல்வர் சொன்னீங்களா, உதயச்சந்திரன் தான் முடிவு எடுக்கிறார். இந்த முடிவு எடுக்கிறது அவர் தான். வெளிப்படையாக சொல்கிறேன் தம்பி, சிஎம்க்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. திராவிட முதல்வர் புடலங்காட்டலாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. எதை வச்சாலும் கையெழுத்து போடுவார்ப்பா. யூசி சொன்னார்னா
நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன்னா யோசிக்காம சிஎம் கையெழுத்து போடுறேன்னு இன்னைக்கு அதான் நிலைமை. நீங்கள் ஜெயலலிதா இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் இந்த மாதிரி புகார் போனால் தமிழக தலைமை தேர்தல் ஆணையராக போடுவாங்களா? லோக்கல் பாடி எலெக்ஷன் ஃபேராக நடக்கும்னு இந்த அம்மா கிட்ட எப்படிப்பா நம்புவ நீ? நார்மலாகவே இந்த மாதிரி மாநில தேர்தல் ஆணையர்களை போடும்போது அரசாங்கத்தோட ஆதரவாளர்களாக பார்த்து தான் போடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி அம்மா நான் வித்துருவேன் 4 பஞ்சாயத்தை வித்துட்டு போகணும். எதுக்கு எலெக்ஷன் நடத்துறதுக்குன்னு ஒரு கோஆபரேட்டிவ் இவங்களுக்கு தான் வரும்ல, கூட்டுறவு சங்கம். அது வேற, அது RCS ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அது வேற. இப்படி நடக்குது. என்ன மாதிரி கவர்மெண்ட்டுன்னு பாரு. காலையில் போய் புகார், உனக்கு தெரியும் எவ்வளோ ரிசர்ச் பண்ணி நம்ம புகார் கொடுப்போம்னு. சும்மா வந்து ஜோதி நிர்மலா சாமி 10 கோடிக்கு சொத்து சேர்த்துள்ளாருன்னு மொட்டையாக போடுறது இல்லை, டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி புகார். ஆமாம், இல்லாட்டி நாளைக்கு கோர்ட்டுக்கு போகும்போது ஆமாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம சும்மா வந்து போகிற வர மேலேயும் புகாரை கொடுத்துட்டு இருக்கோம். ரிசர்ச் பண்ணி கையில் டாக்குமெண்ட் இருந்தால் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. அந்த நான் இப்போ கொடுத்த புகாரில் மட்டும் 3.66 கோடி அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படுத்தியிருக்கிறார் ஜோதி நிர்மலா சாமி. இந்த குன்றத்தூர்ல இருக்க ஒரு நிலம், அதைத்தான் சொல்கிறேன். 2 வருஷமாக அந்த டாக்குமெண்ட்டை எல்லா ரிசாரும் பெண்டிங் வைக்கிறேன்னா இந்த மாதிரி இது ஜீவோ போடுது. இவங்க ஜீவோ போடுவாங்களாம், போட்டவொடனே போய் G ஸ்கொயர் அந்த லேண்டை வாங்குமா? என்னையா இது? எப்படிப்பட்ட கவர்மெண்ட்டுன்னு புரிஞ்சுக்குங்க. அதிகாரிகள் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாது சிஎம்ஆர்ல. இந்த டாக் எல்லார் மத்தியிலையும் ஓடிட்டு இருக்கு. இவங்க தலைமை தேர்தல் ஆணையராக இவங்க போகிறாங்க. அப்போ எல்லாருக்குமே தெரியுது. அவங்க நினைச்சதை அந்த அம்மா சாதிச்சுதா இல்லையா? அப்போ இந்த எதுக்கு சிஎம்ஆர் இருக்காரு? அவரு கூட தெரியாது. இப்போ நீங்கள் ஒருத்தர் நியமனம் வருதுன்னா சிஎம் தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் எல்லா ஐஏஎஸ்கள் மத்தியிலையும் இது தெரியுது. நம்ம 3 நாள் முன்னாடி நியூஸ் போட்டு விட்டோம், கையெழுத்து ஆகி அது நடக்கவும் செய்யுது. அப்போ என்ன சிஎம் சொல்லிட்டு செய்கிறாங்க, நாங்கள் போகிறோம் பாரு அப்படின்ட்டு. ஏங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல சொன்னாங்க அந்த அம்மா போய் அதில் உட்கார போதும், தடுக்க முடியாது சங்கர். நாங்கள் சொன்ன மாதிரி உட்காந்துச்சா? மூர்த்தி நினைச்சா கூட தடுக்க முடியாது. மூர்த்திக்கு தெரியாம ஏகப்பட்ட கட்டிக்க போட்டிருக்கு இந்த அம்மா. நீங்கள் இந்த இது இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி மற்ற இப்போ மணல் மேட்டர் நம்ம எவ்வளோ பேசுகிறோம். ஆனால் அதை பற்றியே கவலைப்படாமல் ஐஏஎஸ் அதிகாரிகள், இப்போ செந்தில் பாலாஜி அவ்வளோ உள்ளே இருந்தாலும் அவருடைய PA இந்த மாதிரி ஆட்கள் கரூரில், திருவள்ளூரில் ரொம்ப சாதாரணமாக மணல் அள்ளுறதுன்றது பல இடங்கள் நடக்குது. இது நமக்கு நேரடியாக ஆதாரபூர்வமாக. இந்த அமலாக்கத்துறை வழக்கெல்லாம் வந்த உடனே இந்த மணல் அள்ளுறதுலாம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்களே. கிடையவே கிடையாது. இல்லை அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அஃபிஷியலாக கிடையவே கிடையாது. அஃபிஷியலாகவும் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக திட்டுத்தனமாக பண்ணாங்க, இப்போ வந்து திட்டுத்தனமாக பண்ணுறாங்க ஃபுல்லாகவே. மண் அல்லனாங்க, ஆனால் திட்டுத்தனமாக இல்லைனாங்க. இப்போ வந்து முழுவதுமாக திட்டுத்தனமாக அல்றாங்க. திருவள்ளூரில் என்ன நடக்குது? திருவள்ளூர் முதல் சொல்லிட்டவா? திருவள்ளூரில் வந்து மாவட்டம் கலெக்டர் பிரபுசங்கர், அந்த இடையூர் கிராமம்னு ஒன்று இருக்குது. அந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் பக்கம், 4-5 கிலோமீட்டர் பக்கம், கடம்பத்தூர் கிராமம். இங்கே வந்து ஒரு வாரமாக கிட்டத்தட்ட 700-800 லாரி, 800-900 லாரின்றாங்க வந்து மணல் இது ஆர்டர் கொடுத்து மணல் அந்த ஏரி. சரி முத்தலீஃப், நான் சொல்கிறேன், சட்டப்பூர்வமாக அரசாங்கம் அனுமதி கொடுத்துச்சுன்னா அது தப்புன்னு எப்படி முத்தலீஃப் நம்ம சொல்ல முடியும்? 2 ஏரியில் வந்து அள்ளுறாங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து நாங்கள் அந்த ஏரி பாசனம் நம்பி தான் இருக்கிறோம், இந்த மாதிரி அள்ளி கொள்ளடிச்சிங்கன்னா நாங்கள் என்ன ஆகுறது, தண்ணி பாசனத்துக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும், எவ்வளோ அள்ளணும்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க. ஆட்சியர் சிவசங்கர்கிட்ட போய் பிரபுசங்கர்கிட்ட போய் கேட்குறாங்க, உங்களுக்குன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க, ஆர்டர் போட்டுருக்குது அள்ளுறாங்க. இல்லை சார், எவ்வளோ அள்ளணும்னு நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க, ஒரு போர்டு கீடு வச்சுருப்பீங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ அள்ளணும், மொத்த எண்ணிக்கை இந்த மாதிரின்னு, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது, ஒழுங்காக போயிடுங்க, ஆர்டர் போட்டிருக்கு இது பண்ணுறது எடுத்து உள்ளே வச்சுருவேன்ற மாதிரி அவர். இதே பிரபுசங்கர் தான் கரூர்லேயும் இருந்திருக்காரு. சேம் இதே ஆட்டிடியூடை தான் அந்த ஜனங்கள்கிட்ட காட்டுறது. நான் என்ன கேட்குறேன், அந்த ஜனங்களை மிரட்டி அனுப்பலாம், எல்லாரையும் நீங்கள் மிரட்டிட முடியுமா? மிரட்ட முடியாது. அவன் அந்த ஊரில் வாழ்கிறான், அவன் ஊரில் நீங்கள் மண்ணில் உத்தரவு போடுறீங்க, அது நியாயமான உத்தரவாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு புரியாமல் அஞ்சுறான்னு வச்சுக்குவோம், அவனுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதுதான் ஆட்சியரோட வேலை. நீ ஆட்சியரை இன்னைக்கு இருப்ப நாளைக்கு போயிடுவேன், அவன் அந்த ஊரில் நிரந்தரமாக இருப்பான். அவன் ஊர் பாழ்படுதுன்னு சொல்கிறான், இல்லை அரசாங்கத்தில் உத்தரவு இருக்குன்னு சொன்னால் நீ அவனுக்கு சொல்லுங்க. இடி சம்மன் அமிச்சதை என்ன குதி வச்சாங்க, இப்போ என்ன பண்ணுறேன்? இதுக்கு தாங்க இவங்களை விசாரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவரு பிரபுசங்கர் கரூர்ல 2 வருஷம் செந்தில் பாலாஜி கிட்ட ஓட்டுறாருன்னா இந்த கலெக்டர் எப்படிப்பட்ட கலெக்டர்ன்றது ஊருக்கே தெரியும். திமுக கரூர் மாவட்ட செயலாளர் போல் செயல்பட்டார் இவர்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அதனாலதான் திருவள்ளூர் கொடுத்துருக்காங்க அவருக்கு. புகார் கொடுத்தா என்ன சொல்லிட்டல்ல, பாத்துக்கிறேன்.
டான்ஸ்லாம் ஆடினார் ஞாபகம் இருக்குதா? இல்ல எனக்கு தெரியுங்க, இருந்தாலும் நல்லா இல்லதாங்க. நான் சீரியஸ் அந்த அதிகாரிகளை பார்த்து கேட்குறேன்ப்பா, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் தலையில கொம்பு முளைச்சிக்குதுன்னு நினச்சிக்கிறானுங்க. தேவதூதர்களாக சீரியஸாக என்கிட்ட பேசியிருக்கேன், நான் எங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்துருக்கேன், விஜிலன்ஸ் ஆஃபீஸில். அதாவது அவங்களுக்கு 6 அறிவு, நமக்கெல்லாம் 5 அறிவு மாதிரியே நடத்துவாங்கப்பா. என்கிட்ட ரிட்டையர் ஆகிட்டார், அதனால நான் பேரை சொல்லலை. புத்தகங்கள் நிறைய படிப்பேன்ல. ஒரு ஐஜி இருப்பார், அவரும் புத்தகங்கள்லாம் நிறைய படிப்பார். எந்த புதிய புத்தகங்கள் மார்க்கெட்டில் வந்தாலும் அவர் டேபிளுக்கு வந்துடும். அமர்த்தியாசனோட புக்கு எனக்கு ஆர்குமெண்டேட்டிவ் இந்தியன் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அது புத்தகம் கூட ஞாபகம் இருக்குது. அப்போ தான் வருது. அப்போது அந்த புத்தகத்தோட விலை அப்போவே 600 700. நான் சொல்கிறது அரௌண்ட் 2002-3 பீரியடு. போய் அந்த அதிகாரி உயர் அதிகாரி இருக்கார், ஃபைல் கையெழுத்து வாங்குறதுக்கு போகிறேன். நான் ஃபைல் கையெழுத்து வாங்குறது போனோன்னா அந்த புக்கு 600 லேண்ட்மார்க். அப்போ லேண்ட்மார்க் இருந்துச்சு. போய் பார்க்குறேன் 600 ஐயோ நம்மளால இவ்வளோ வாங்க முடியாது அப்படின்ட்டு. பெரிய அமௌண்ட்டு 600 எனக்கு. ஆமாம். சரி நான் திரும்பி வந்துட்டேன், ஏதோ ஓசியில் கிடைக்கும் படிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து நான் வந்துட்டு ஃபைல் கையெழுத்து வாங்குறதுக்கு போகிறேன். போன உடனே பார்த்தா சொல்கிறேன் பேரை கே. ராதாகிருஷ்ணன். போயிட்டு அவர் டேபிளில் இந்த புக் இருக்குது. சார் ஐஜி படிச்சுட்டு எனக்கு கொடுங்க சார், தானே நான் ஃபஸ்ட்டு தரேன் அப்படின்னேன். ஓ புக்கெல்லாம் படிப்பியா நீ? இங்கிலீஷ் புக்கெல்லாம் படிப்பியா? தரேன். இப்போ கச்சேரி கொடுக்கல அந்த புக். அது ஒரு ஈகோ சார். எனக்கு கீழே இருக்கிற இங்கிலீஷ் புக்லாம் கிளர்க்கு. கிளர்க்கு இல்லை, நான் கிளர்க்கு தானே. கிளர்க்குக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? 10வது தானே. ஓ நீ கிளர்க்கா இருந்துன்னு இங்கிலீஷ் புக், அதுவும் அமர்த்தியாசன் புக்கெல்லாம் நான் படிக்கிற புக்கை அமர்த்தியாசன். ஆமா ஆமா ஆமா, சொந்த காசு போட்டு வாங்கி படிச்சிடலாம். ஆமா படிக்கூடாது. நான் படிக்கிற புக்கு நான் காசு வாங்கி உனக்கு கொடுக்கணுமா? இன்னொரு தமாஸ் கூடுதலாக சொல்லிடுறேன், அந்த புக்கு பூரா அந்த காசு போட்டு வாங்கல, சீக்ரெட் ஃபண்டில் வாங்குது. சீக்கிரம் பண்ணிட்டு வாங்குவாங்கப்பா. இவரு தெரியுமா எங்க எஸ்பி மாத்தூர்னு ஒரு ஏடிஜி இருந்தா தெரியுமா? எஸ்பி மாத்தூர் ரொம்ப ஹானஸ்டான ஆஃபீஸர். இந்த ராஜீவ்காந்தி சிவராஜ் இறக்குறாருல ஸ்ரீபெரும்புதூரில், ராஜீவ்காந்தி இறந்த உடனே இவர் டிஐஜியே நம்ம இப்போ ரேஞ்ச் டிஐஜின்னு நினைக்கிறேன், கார் எடுத்து கிளம்பி வீட்டுக்கு போட்டார். போலீஸ் ஆஃபீஸு குண்டு வெடிக்குது, கார் எடுத்து கிளம்பி வீட்டுக்கு போட்டார். டிரைவர் கூட யாரையும் கூப்பிடலாம், பட் வீட்டில் போய் பட்டு தூங்கிட்டு காலைல வர. செக்யூரிட்டி லேப்ஸை ப்ரோவ் பண்ணது வர்மா கமிஷன். நீ ஏன் போய் தூங்குனேன்னு கேட்டாங்களா? ஆமாம், வர்மா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வர்மா கமிஷனில் கூப்பிட்டு இவரை இது பண்ண உடனே என் காதில் ஒரு குரல் கேட்டுச்சு, இந்த இடத்துல நீ இருக்காதுன்ட்டு, அதனால நான் வண்டி எப்படி சொன்னாருப்பா. இது திஸ் எவிடன்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் கமிஷன் ப்ரொசீடிங்ஸ்பா. ஸ்டேட்மெண்ட், அது அவரோட ஸ்டேட்மெண்ட்டா இல்லை அவர் பார்த்துருப்பாரு, இது வேற ஏதாவது பண்ணாங்க அவங்க கோத்துருவானுங்க, இப்படி சொன்னா ஏதோ இது போல அப்படின்ட்டு. ஆர்கே ராவன் அங்கே இருக்காரு ஐஜி. அவரு எவ்வளோ இல்லை சார், இவர் பயந்துருப்பாரு. வேற எங்கேயாவது குட்டு வச்சு நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பயம் இருக்கும், போலீஸ் ஆஃபீஸர் பயப்படுறதில்ல. ஆர்கே ராகவன் ஐடென்டிஃபைட் ராஜீவ்ஸ் பாடி, ஹரிஸ் ராஜீவ்னு கேட்டு ஷூவை வச்சு கண்டுபிடிச்சாங்க. சரியா? அது ஒரு புறம். இந்த அதிகாரிகளுக்கு இவர் சொன்னேன்ல, ஒரு கே. ராதாகிருஷ்ணன் நல்ல மனுஷன் சொல்லி, ரொம்ப அவ்வளோ மோசம்லாம் சொல்ல முடியாது. பட் இவங்க இந்த ஆட்டிடியூட் பார், இது மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் கிராக் பண்ணிட்டு வர எல்லாருக்கும் இருக்குது. இட்ஸ் அ டஃப் எக்ஸாம், ஐ டோன்ட் டினை இட். அதுக்காக எதிர்க்க இருக்கவனுக்கு அறிவே இல்லை, உனக்கு மட்டும்தான் அறிவை நினைக்கிறதுக்கு பேர் ஆணவம் இல்லை. இவனுக்கு எல்லாருக்கிட்டே அந்த எண்ணம் இருக்குது. பெரும்பாலான நாட்கள் ரொம்ப வெகு சில அதிகாரிகள், நான் பழகியதில் வெகு சில அதிகாரிகள் தான் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும்ட்டு இந்த உணர்ந்து பழகக்கூடிய அதிகாரிகள் வெகு சிலர் தான். இந்த ஜார்ஜோட தெனாவட்டெல்லாம் டிசி கம்மி யாரும் வரக்கூடாது உள்ள ரூமுக்குள்ள. அதே தான். நான் ஃபைல் கையெழுத்து வாங்க போனேன்னா, நான் குரூப் பி ஆஃபீஸரு, நான் எஸ்பி அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட். எனக்கு மேலே இருக்க போஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர். நான் ஃபைல் கையெழுத்து வாங்குறதுக்கு போனேன்னா ஹோரியோன்னு எஸ்பி அசிஸ்டன்ட் சார், சென்டியோர் அசிஸ்டன்ட் மேனேஜர், இப்படி சொல்லுவார் ஜார்ஜ். அது கீழே நான் பார்க்க மாட்டேன். அந்த ஜார்ஜ் குட்கா மேட்டரில் அவர் ஊட்டாண்டா முகப்பேரில் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது முன்னாடி ஷபீர் நின்றுருக்கான், பின்னாடி நான் நின்றுட்டு ஷபீர் காலை சொல்ல, யோ இதை கேளியா, கேளு ஷபீர் நீ கூட இது பண்ணிட்ட, எவ்வளோ கோபம் அவருக்கு அன்னைக்கு. ஆனால் தான் பின்னாடி என்ன பார்த்தா தெரியும்ல காண்டாயிரம் சொல்லிட்டு இங்கே நிற்கிறார் ஜார்ஜ். ப்ரெஸ் மீட் எங்கே நடத்துனது பார்த்தீங்களா? வீட்டில் கார் பார்க்கிங்கில் வச்சு. கார் பார்க்கிங் அந்த காரிடா என்ன ஆனவம் பாருங்க. அதுவே நான் நின்று அங்கே தான் நின்றுருக்கேன். நான் முன்னாடி ஷபீர் நிற்கிறான், பின்னாடி யோ இதை கேளியா, அப்படி கூட தெரியாமல் நீங்கள் என்ன கமிஷன் கேளு. இந்த முகம் பூரா வேர்த்து ஜார்ஜ் டென்ஷன் ஆகி ஷபீரை திட்டினாரு. பின்னாடி இருந்து நோண்டி விட்டது நான் தான். ஜெயக்குமாரை வேற சொல்லி விட்டாரு, எஸ்பி ஜெயக்குமார். அப்பதான் சொன்னேன் கரெக்டா, நான் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கேன்னு சொன்னேன் கரெக்டா, நான் ஆக்ஷன் எடுத்துட்டேனே அப்படின்றதுக்காக இந்த டாக்குமெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணார், அந்த லெட்டர்லாம்.
படாதவங்க மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி டிக்கெட் இந்த பிரபு சங்கர். புரியுதா? போய் ஜனங்க எவ்வளோ ஆள்றன்னு கேட்டால் சொல்லணும். நீ அவன் ஊர் அது, நீ தான் வேடந்தாங்கல் பறவை போல வர்ற, அவனுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்கறது, எது கேட்டாலும் போலீஸை வச்சு தூக்குறது. ஏன்னா இந்த ஆட்சியாளர்கள் அப்படி பழக்கி வைக்கிறாங்க இந்த அதிகாரிகளை. இல்லைன்னா வந்து குண்டாஸ் போட்டவனுங்களை பதவி கொடுத்து இன்னும் உட்கார வச்சிருப்பாங்க. முத்தலீஃபே பிரபு சங்கரை திமுக எம்எல்ஏ பப்ளிக் மீட்டிங்கில் வச்சு கேட்குறாப்புல, நான் பார்த்தா அவனுங்க சொல்ல மாட்டியா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கம்முன்னு சிரிச்சு பம்மின்னு போவாங்க அவங்க கிட்ட எல்லாம். அவங்க வீரத்தை காட்டுறதுல இந்த ஏழை அப்பாவி ஜனங்கள் உழைப்பாளி மக்கள் கிட்ட காட்டுறது வீரம். இது என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரி கரையை உடச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய சிக்கல். நீங்கள் மழை வந்தால் நீங்கள் உட்காந்துட்டு மழை வெள்ளம் எல்லாம் பேசுகிறீங்க. இன்னும் 6 மாதம் அவ்வளோ மழை வருது, அந்த தைரியம் தான். கரையை உடைச்சிட்டிங்கன்னா இதை பற்றி கேட்ட எஸ்பிகிட்ட போய் புகார் கொடுத்தா அது கலெக்டர் ஆர்டர் போட்டார், நான் ஒன்றும் பண்ண முடியாது, புகார்லாம் வாங்க முடியாது அப்படின்னு. சீனிவாச பெருமாள் தானே சீனிவாச பெருமாள் கலெக்டர் ஆர்டர் போட்டார், நான் வாங்க முடியாது. ஒட்டு மொத்தமாகவே இந்த ஆட்சியில் வந்து அதிகாரிகளோட ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு விசிட் போங்க. போயிடலாம். நீங்கள் எனக்கு ஜஸ்ட் கெட் தி கான்டாக்ட். லாரி பார்த்தீங்கன்னா அப்படி போகுது, போகலாம். கேட்டால் எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னு சண்டை போட்டுருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து சேம் இதே பிரபு சங்கர் மாவட்ட ஆட்சியராக இருந்த கரூர், நம்முடைய கரூருடைய சிங்கம் சிறைச்சாலையில் இருக்கிறாரே, அவருடைய ஆதிக்கம் பெற்ற அந்த இது. இப்போ கரூரில் அவர் பிரபு சங்கர் போயிட்டு தங்கவேலுன்னு ஒருத்தர் வந்து குரூப் ஒன் ஆஃபீஸர் நினைக்கிறேன் அவர்ல, இல்லை எனக்கு தெரியல. அவர் தான் இப்போ மாவட்ட ஆட்சியர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கல் ரங்கமேடு அந்த சர்க்கிள் அந்த போலீஸ் இதுக்கு உட்பட்ட இடம். அங்கே ஃபுல்லாகவே 100 கணக்கில், அதாவது 2 வீலர் வச்சு ஆள்றது, சவடு வச்சா மண்ணு தான், மணல் தான். 2 வீலர் அது உள்ளே போக முடியல சில இடங்களில். அமராவதி இடத்துல வந்து 2 வீலரு மாட்டு வண்டி வச்சு அள்ளி வெளியில் கொண்டு வந்து கொட்டி அங்கேருந்து லாரி, அங்கே லாரி, இந்த காவேரி அந்த இடத்துல லாரியை வச்சே டைரெக்டாக எடுக்கிறான். டெய்லி 100-200 லாரி டெய்லி போய்கிட்டு இருக்குது. இதுக்கு எல்லாம் பொறுப்பு 2 பேர். ஒருத்தர் MC சங்கரானந்த், இவர் பினாமி கிங் பின் அவர் தான். அதான் அந்த ரைடுலாம் ரைடு போச்சு, அதான் சொல்கிறேன். அவர் தான். அவர் வந்து போலீஸு மற்ற இதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். செந்தில் பாலாஜி ஆளுங்க அவரு. அதே மாதிரி சுப்பிரமணி, செந்தில் பாலாஜியுடைய PA கொங்குமே சுப்பிரமணி, அவருமே செந்தில் பாலாஜி ஆளுங்க. அவர் வந்து கட்சிக்காரு. இவங்க 2 பேர் தான் இதை பார்த்துக்கிறாங்க. கொங்குமே சுப்பிரமணி. அப்போ திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க செந்தில் பாலாஜி ஆளுங்க. ஆமாம், இறங்கி ஃபுல்லாக இறங்கி ரிசல்ட் வந்த உடனே அல்லலான்னு சொன்னார்ல. கிருஷ்ணராயபுரம் குளித்தலை இங்கே வந்து முத்துக்குமார்னு ஒன்றிய செயலாளராம், அவர் தான் பொறுப்பு. வடக்கு ஒன்றிய செயலாளர் VK வேலுசாமி. இவங்கெல்லாம் 10 லாரி 2 லாரி, வட்டத்துக்கு இவ்வளோ லாரி, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 100 லாரி லோடு போதான். 4 யூனிட்டு 6 யூனிட்டு 9 யூனிட் இந்த மாதிரி டாரஸ் எல்லாம் இதுவும் கேட்குறதுக்கு ஆளே கிடையாது. இது ஏற்கனவே அவர்கிட்ட போய் பிரபு சங்கர் இருந்தப்போ சொன்னப்போ இதே மாதிரி தென்னாவட்டாக அவங்க பண்ணார். இப்போ இவர் தங்கவேலும் அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டேங்கிறாரு. SP இப்போ யார் எங்கள் மாவட்ட SP பிரபாகரன், யாரும் ஒன்றும் கண்டுக்கல. இங்கேருந்து போன பிரபாகரன் நினைக்கிறேன். அவரோட செந்தில் பாலாஜி ஆதிக்கம் தான் இன்னும் இருக்குது. நீங்கள் அல்றதெல்லாம் பார்த்தா குங்குமே சுப்பிரமணி, அந்த இன்னொரு பேர் சொன்னீங்களே சங்கரானந்த்னு சொல்கிறீங்க. சங்கரானந்தோட பேரில் தான் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் அவர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு IT ரைடு பண்ணாங்க. அதான் ஆட்சி எவ்வளோ பேசுறதுன்னு தெரில. கொடுங்க, விசிட் போனோம், அவ்வளோதான். போகலாம், வீல் கோ. சரிங்க சார், தொடர்ந்து நம்ம அரட்டையில் இந்த மாதிரி பல விஷயங்களை பேசலாம். ரொம்ப நன்றி.